ஆண்டவர் நம்மோடு கூட பேசும்படியாய் அவருடைய வார்த்தை நம்முடைய வாழ்க்கையை சீர்படுத்தும்படியாய் செவ்வைப்படுத்தும்படியாய் இப்படி பரிசுத்த ஓய்வு நாளை நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த நாளிலே தேவன் நம்மோடு இடைப்பட வேண்டும். நம்மை தாழ்த்தி அவருடைய கருத்திலே நாம் ஒப்பு கொடுக்கும் பொழுது கர்த்தர் நமக்கு நன்மையான ஈவுகளை தருகிறவர். ஆண்டவரே, நீர் என்னோடு பேசும் என்று ஆண்டவரிடத்துல நம்ம கேட்கலாம். உடைந்த உள்ளத்தோடு நாம் வந்திருக்கலாம். ஆனாலும் தேவன் நம்மோடு இடைப்படுகிறவராய் இருக்கிறார். நம்மை பலப்படுத்துகிறவராய் இருக்கிறார். நம்மை மீண்டும் நிலைப்படுத்தி செவ்வைப்படுத்தி அவருக்கென்று நம்மை பயன்படுத்துகிறவராக இருக்கிறார். இந்த ஆண்டவருடைய கரத்திலே மீண்டும் நம்மை அர்ப்பணிக்கிற நேரம் இது. உடைந்த பாத்திரம் நான், அது உமக்கே தெரியும். தேவன் பயன்படுத்துகிறீர், இது யாருக்கு புரியும்? உடைந்த பாத்திரம் தான், அது உமக்கே தெரியும். தேவன் பயன்படுத்துகிறேன், இது யாருக்கு புரியும்? உதவாத என்னில் நீர் உறவானீர், நீங்க இல்லாமல் என் உலகம் விழிக்காதே. உதவாத என்னில் நீர் உறவானீர், நீங்க இல்லாமல் என் உலகம் விழிக்காதே. நீங்க இல்லாமல் என் உலகம் விழிக்காதே. நீங்க இல்லாமல் என் உலகம் விழிக்காதே. தேவகுமாரா, தேவகுமாரா நினைச்சிடுங்க. தேவகுமாரா, தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க. நீங்க நினைச்சா ஆசீர்வாதத்தா, என்ன மறந்தா எங்கே போவேனா? நீங்க நினைச்சா ஆசீர்வாதத்தா, என்னை மறந்தா எங்கே போவேனா? எங்கே போவேனா? தேவகுமாரா, தேவகுமாரா என்ன நினைத்திடுங்க. தேவகுமாரா, தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க. ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரே, நாங்கள் உடைந்த பாத்திரமாக இருக்கலாம், அது உமக்கு நன்றாக தெரியும். ஆனாலும் நீர் எங்களை இன்னும் பயன்படுத்துகிறேன். உதவாத எண்ணில் நீர் உறவானீர் என்று சொல்லுகிறோமே, அந்த ஆண்டவர் நமக்குள்ளே இருப்பதினால்தான் நாம் இந்த இடத்திலே கடந்து வந்து இருக்கிறோம் பிரியமானவர்களே. ஆனால் ஆண்டவர் நம்மை இன்னும் பயன்படுத்த விரும்புகிறார். நம்மை சுத்திகரித்து பரிசுத்தப்படுத்தி, நம்மை பலப்படுத்தி, நம்மை திடப்படுத்தி, நம்மை சீர்படுத்தி, நம்மை கழுவி, அதற்காக அவருக்கு முதலாவது உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றிகளை எடுப்போம். நீர் என்னோடு பேசும் என்று கேட்போம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான காலை வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். சுவாமி, நாங்கள் என்ன நிலையில் வந்திருக்கிறோம் என்பதை நீர் அறிந்திருக்கிறீர். உங்களுடைய பார்வைக்கு மறைவானது ஒன்றும் இல்லை. எங்களுடைய உள்ளிந்திரியங்களை நீர் ஆராய்ந்து அறிகிற தேவனாக இருக்கிறீர். இந்த நேரத்தில் ஆண்டவரே, ஒவ்வொருவரோடும் நீர் இடைப்பட வேண்டும் என்று சொல்லிக்கிறேன். எங்களுடைய தேவைகளை அறிந்திருக்கிறேன். எங்களுடைய விசுவாச நிலைகளை அறிந்திருக்கிறேன். எங்களுடைய குறைவுகளை அறிந்திருக்கிறேன். எங்களுடைய நீதியின்படி அல்ல, உங்களுடைய மிகுந்த இரக்கங்களின்படி இறங்குகிற தேவன் நீர். இந்த நேரத்தில் இறங்கி ஒவ்வொருவருடைய இருதயத்திலும் நீர் பேச வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். உடைய பிள்ளைகளை பலப்படுத்தி
உள்ளான மனிதனிலே பலனடைந்தவர்களாய், நம்பிக்கையுடையவர்களாய், தேவனிடத்திலே விசுவாசம் உள்ளவர்களாய், தேவனிடத்திலே எதிர்பார்ப்போடு வாழுகிற ஒரு அனுபவத்தோடு ஆண்டவரே கடந்து செல்ல நீர் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்கிறேன். குற்றப்படுத்துகிற சாத்தானை ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலிருந்து நீர் விலக்கி காக்க வேண்டும் என்று சொல்கிறேன். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். சிந்திப்பதற்காக எடுத்துக்கொண்ட வேத வசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் 25வது அதிகாரம் 15வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். சங்கீதம் 25:15. என் கண்கள் எப்போதும் கர்த்தரை நோக்கி கொண்டிருக்கிறது, அவரே என் கால்களை வலைக்கு நீங்களாக்கி விடுவார். இது தாவீதின் சங்கீதம் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. தாவீதை பற்றி வேதத்திலே நாம் அறிவது அவன் தேவனுடைய இருதயத்திற்கு ஏற்ற ஒரு மனிதன் என்று. ஆனால் தாவீதின் வாழ்க்கையிலே பல தவறுகள், பலவீனங்கள், இழப்புகள், போராட்டங்கள் எல்லாவற்றையும் சந்தித்த ஒரு மனிதன். ஆனால் இவை எல்லாவற்றின் மத்தியிலும் அவன் தேவனை அறிந்து கொண்ட மனிதனாய் இருந்தபடியினால், தேவனுடைய ஆவியானவரால் நடத்தப்பட்ட மனிதனாக இருந்தபடியினால் அவன் தேவனை உறுதியாய் பிடித்துக் கொண்டான் என்பதை நாம் பார்க்க முடிகிறது. இங்கே இந்த வசனத்திலே அவர் என்ன சொல்லுகிறார்? அவருடைய கண்கள் எப்போதும் கர்த்தரை நோக்கி கொண்டிருக்கிறது. எதற்காக? தன்னுடைய கால்களை வலைக்கு நீங்களாக்கி விடுகிறவர் அவர் ஒருவரே. இதற்கு முன்பாகவும் பின்பாகவும் இருக்கக்கூடிய வசனங்களை எல்லாம் நாம் பார்க்கும் பொழுது ஏதோ ஒரு இடத்திலே தாவீது வழி தவறி போயிருக்க வேண்டும். ஏனென்றால் 12வது வசனத்தில் நாம் பார்க்கும் பொழுது, கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் எவனோ அவனுக்கு தாம் தெரிந்து கொள்ளும் வழியை போதிப்பார், அவன் ஆத்துமா நன்மையில் தங்கும், அவன் சந்ததி பூமியை சுதந்தரித்துக் கொள்ளும். கர்த்தருடைய ரகசியம் அவருக்கு பயந்தவர்களிடத்தில் இருக்கிறது, அவர்களுக்கு தம்முடைய உடன்படிக்கையை தெரியப்படுத்துவார். என் கண்கள் எப்போதும் கர்த்தரை நோக்கி கொண்டிருக்கிறது, அவரே என் கால்களை வலைக்கு நீங்களாக்கி விடுவார். என்மேல் நோக்கமாகி எனக்கு இறங்கும், நான் தனித்தவனும் சிறுமைப்படுகிறவனுமாயிருக்கிறேன். ஏதோ ஒரு பலவீனம், ஏதோ ஒரு தவறு அல்லது ஆண்டவரை விட்டு விலக்கப்பட்ட ஒரு நிலைமை ஆகையினாலே அவன் தனித்தவனும் சிறுமைப்படுகிறவனுமாய் இருக்கிறேன். என் இருதயத்தின் வியாகுலங்கள் பெருகி இருக்கிறது, என் இடுக்கண்களுக்கு என்னை நீங்களாக்கி விடும். என் துன்பத்தையும் என் வருத்தத்தையும் பார்த்து என் பாவங்களை எல்லாம் மன்னித்தருளும். இப்படிப்பட்ட வாக்கியங்களுக்கு இடையிலே அவர் சொல்லுகிறது தான், என் கண்கள் எப்போதும் கர்த்தரை நோக்கி கொண்டிருக்கிறது, அவரே என் கால்களை வலைக்கு நீங்களாக்கி விடுவார். இந்த உலகத்திலே விசுவாசிகளாய் வாழ்கிற நாம் கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்ப்போம் என்றால் எத்தனையோ இடங்களிலே நாம் இடறி விழுந்திருக்கிறோம். எத்தனையோ இடங்களிலே நாம் தவறுகளை தெரிந்தும் தெரியாமலும் செய்திருக்கிறோம். எத்தனையோ இடங்களிலே வலைகளிலே சிக்கிக் கொண்டவர்களாய் இருந்திருக்கிறோம். எல்லாவற்றினின்றும் தேவன் நம்மை விடுவித்திருக்கிறார். ஆகையினால் இன்றைக்கு அவருடைய சமூகத்திலே நாம் நிற்கிறோம். எத்தனையோ இடங்களில் விழுந்து போன நேரங்களிலே குற்ற உணர்வு நம்மை வந்து பிடித்து கொண்ட நேரங்கள் உண்டு. ஆனால் ஒரு விசுவாசியை ஆண்டவர் வலைக்கு விலக்கி தன்னுடைய வழிகளை போதித்து நடத்துகிறவர் என்பதையும் தாவீது இங்கே அறிக்கை பண்ணுகிறதை நாம் பார்க்கிறோம். 1 பேதுரு 5:8 நாம் பார்க்கும் பொழுது, நாம் தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் இருக்க வேண்டும், ஏனென்றால் நம்முடைய எதிராளியான பிசாசானவன் கர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி திரிகிறான். இதுதான் உண்மையான ஒரு அனுபவம். எல்லா விசுவாசிகளுக்கும் இந்த போராட்டம் இருந்து கொண்டே இருக்கிறது.
இதை நாம் வேதத்தில் இருந்து பழைய ஏற்பாட்டின் பகுதியில் யோசுவாவின் புஸ்தகத்தில் இருந்து சில சத்தியங்கள் மூலமாக இதை இன்னும் அதிகமாக நிதானித்து அறிவதற்கு இந்த வேளையை நான் தெரிந்து கொண்டேன். அப்படியே யோசுவாவின் புஸ்தகத்திற்கு திருப்பிக் கொள்ளலாம். யோசுவா ஒரு அருமையான தெய்வ மனிதன். யோசுவாவை பற்றி அவருடைய பின்னணியத்தை சொல்ல வேண்டும் என்று சொன்னால், யாத்ராகமத்தின் புஸ்தகம் 33வது அதிகாரம் 11வது வசனத்தை பார்க்கும் பொழுது, மோசேயோடு கூட இருந்து ஒருவேளை இஸ்ரவேல் ஜனத்திற்கும் ஜனக்கூட்டத்திற்கும் அவன் அறியப்படாத ஒரு மனிதனாய் இருந்தாலும் தேவனுக்கு அதிகமாய் அறியப்பட்ட ஒரு மனிதனாய் அவன் சிறு வயதிலிருந்தே வளர்ந்து வந்ததை நாம் பார்க்க முடிகிறது. யாத்திராகமம் 33:11 இவ்வாறு சொல்கிறது, ஒருவன் தன் சிநேகிதனோடே பேசுவது போல் கர்த்தர் மோசேயோடே முகமுகமாய் பேசினார். பின்பு அவன் பாளையத்துக்கு திரும்பினான். நூனின் குமாரனாகிய யோசுவா என்னும் அவனுடைய பணிவிடைக்காரனாகிய வாலிபன் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தான். அவனுடைய வேலையே ஆசரிப்பு கூடாரத்தில் தங்கி இருப்பதும், ஆசரிப்பு கூடாரத்தில் செய்யப்பட வேண்டிய காரியங்களை எல்லாம் பொறுப்பாக செய்வதும். அப்படி மோசேக்கு அதிக உறுதுணையாக நின்றார். எந்த ஒரு தேவ மனிதனும் ஊழியக்காரரும் தேவனிடத்திலே நெருங்கி வாழும்போது அநேக காரியங்களை அவர்கள் செய்து கொண்டிருக்கும் பொழுது அவர்களுக்கு உறுதுணையாக, பக்கபலமாக அநேகர் பின்னாக இருந்து செயல்பட்டு கொண்டிருப்பதை நாம் அறிவோம். அதுபோல மோசே பாளையத்திற்கு உள்ளாகவும் புறம்பாகவும், அதாவது ஆசரிப்பு கூடாரத்திற்கும் ஜனங்களின் மத்தியிலும் வந்து போகிறவராய் இருக்கிறார். ஆனால் அந்த ஆசரிப்பு கூடாரத்தை பாதுகாக்கிறவராக, அங்கே செய்ய வேண்டியவைகள் எல்லாவற்றையும் செய்கிற ஒரு மனிதனாக தான் யோசுவா இருக்கிறார். இந்த யோசுவா மோசேயின் நாட்களுக்கு பின்பாக தேவனால் நியமிக்கப்பட்ட ஒரு ஊழியக்காரராயிருக்கிறார். நாம் அறிந்திருக்கிறபடி அந்த கானான் தேசத்திற்குள்ளாக ஜனங்களை எடுத்து சென்றவர், நடத்தி சென்றவர் யோசுவா. ஒருவேளை மோசே கானானுக்குள்ளாக பிரவேசிக்கவில்லை என்பதை நாம் அறிவோம். இப்படி யோசுவாவின் நாட்கள் சிறந்த நாட்களாக, தேவனுக்கு உகந்த ஒரு மனிதனாக பல காரியங்களை செய்து கொண்டிருந்தாலும் அவருடைய வாழ்க்கையிலே ஏற்பட்ட ஒரு சில காரியங்களை இன்றைக்கு நாம் கவனித்து நாம் ஜாக்கிரதையாய் இருப்பதற்கு கற்றுக்கொள்ள இருக்கிறோம். யோசுவாவின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 2வது வசனத்திலே நாம் பார்க்கும் பொழுது, என் தாசனாகிய மோசே மரித்து போனான். இப்பொழுது நீயும் இந்த ஜனங்கள் எல்லாரும் எழுந்து இந்த யோர்தானை கடந்து இஸ்ரவேல் புத்திரருக்கு நான் கொடுக்கும் தேசத்துக்கு போங்கள் என்று சொல்கிறார். ஆண்டவர் யோசுவாவிடத்துல ஒரு பொறுப்பை, அதற்கு முன்னாடி அவர் கூட இருந்து இப்படி ஜனங்களோடு அவர் இடைப்பட்டதாக இல்லை. ஆனால் இவர் மோசே மரித்த பின்பு இந்த ஜனங்களை கொண்டு செல்வதற்கு உடைய பொறுப்பை அவன் யோர்தானை கடந்து போங்கள் என்று சொல்லுகிறார். யோர்தான் பிரவாகித்து ஓடுகிற ஒரு நதி, அதுவும் அறுப்பு காலத்தில் அது நிறைந்து போகும். அதை கடந்து போங்க அப்படின்னு சொல்றாரு. யோசுவா அவரிடத்துல, ஆண்டவரிடத்துல எப்படி ஆண்டவர் என்று ஒரு கேள்வி கூட கேட்கல. மோசே இடத்துல இஸ்ரவேல் ஜனங்களை நீ கூட்டிக் கொண்டு வா என்று சொன்ன மோசே எத்தனையோ கேள்விகளை கேட்டார். ஆண்டவர் எத்தனையோ அற்புதங்களை செய்துதான் மோசையை பலப்படுத்தினார். ஆனால் இங்கே யோசுவா தேவனோடு இசைந்து இருந்த ஒரு மனிதனாக காணப்பட்டபடியினால் அந்த இடத்துல ஆண்டவர் சொல்றாரு, இவர் ஒன்றுமே அதற்கு பின்னாக கேள்வி கேட்கவில்லை. தொடர்ந்து ஆண்டவர் பேசுகிறார். 3வது வசனத்திலே, நான் மோசேக்கு சொன்னபடி உங்கள் காலடி மிதிக்கும் எவ்விடத்தையும் உங்களுக்கு கொடுத்தேன். காலடி மிதிக்கும் எல்லா இடத்தையும் உங்களுக்கு நான் கொடுத்துட்டேன். ஆனா உங்க காலடி அங்க போய் என்ன பண்ணணும்? மிதிக்கணும். ஆண்டவர் கானானை வாக்கு பண்ணிவிட்டார்.
ஆனால் அந்த கானானை சுதந்திரித்துக் கொள்வது உன்னுடைய கரத்தில் இருக்கிறது. நீங்கள் போய் அங்கே காலடியை மிதித்த இடமெல்லாம் உங்களுக்கு, இந்த காலனி ஃபுல்லா உங்களுக்கு, நீங்க எங்கெல்லாம் போய் கால் வைக்கிறீங்களோ அந்த பிளாட் எல்லாம் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டா, அது போல அதுக்கு மேல வேண்டாம் அந்த சிந்தனை. அதே போல சொல்லுகிறார். ஆனால் இவர்கள் அதை செய்வதற்கோ அங்கே ராட்சதர்கள் போன்றவர்கள் இருக்கிறார்கள். இந்த யோசுவாவின் புஸ்தகத்தை நாம் படிக்கும் பொழுது நாம் ஆவிக்குரிய பிரகாரமாய் இதிலே பல காரியங்களை புரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து விடுவித்து செங்கடல் வழியாக நடத்தி வந்தார். செங்கடல் வழியாக அவர் நடத்தி வந்த பொழுது அந்த செங்கடலுக்குள்ளாக நடந்த நிகழ்வை குருந்தியரின் புஸ்தகத்திலே நாம் பார்க்க முடிகிறது. 1 கொரிந்தியர் 10வது அதிகாரத்திலே நாம் பார்க்கும் பொழுது 1-2 வசனங்களை நான் வாசிக்கிறேன். இப்படி 1 கொரிந்தியர் 10:1-2. இப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் எவைகளை அறிய வேண்டும் என்று இருக்கிறேன் என்றால், நம்முடைய பிதாக்கள் எல்லாரும் மேகத்துக்கு கீழாய் இருந்தார்கள், எல்லாரும் சமுத்திரத்தின் வழியாய் நடந்து வந்தார்கள், எல்லாரும் மோசைக்குள்ளாக மேகத்தினாலும் சமுத்திரத்தினாலும் ஞான ஸ்நானம் பண்ணப்பட்டார்கள். அந்த செங்கடலிலே கடந்து வந்த அந்த அனுபவத்தை ஞான ஸ்நானம் பண்ணப்பட்டார்கள் என்று பவுல் அப்போஸ்தலன் இங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். என்ன ஞான ஸ்நானம்? இவர்கள் நடக்கும் பொழுது அங்க தண்ணீரே இல்லை, அது வெட்டாந்திரை. ஆனால் அதை பவுல் அப்போஸ்தலன் ஞான ஸ்நானம் என்று சொல்லுகிறார். அந்த அனுபவம் என்னவென்றால், இவர்களுக்கு இது வெட்டாந்திரை, ஆனால் பார்வோனும் எகிப்து அந்த படைகளும் அழிக்கப்பட்ட நேரம் அது. இன்று நமக்கு இதை ஞான ஸ்நானத்திற்கு ஒப்பிட்டு சொல்லப்படும் பொழுது நம்முடைய பழைய மனுஷன் அழிக்கப்படுவதுதான் ஞான ஸ்நானம். நாம் பழைய மனுஷனுக்கு இனி உகந்த வாழ்க்கை வாழுகிறவர்கள் அல்ல, என் தேவனுக்கு உகந்தவனாய் நான் வாழுவேன், பாவத்திற்கு மரித்து நீதிக்கு பிழைக்கிற அனுபவம் ஞான ஸ்நானம். அதுவரை அடிமைப்படுத்தி வைத்திருந்த பார்வோனும் பார்வோனின் படையும் அழிக்கப்பட்டது அவர்களுடைய வாழ்க்கையிலே. இனி விடுதலையாக அவர் வாழக்கூடிய அனுபவம். எனவேதான் அந்த செங்கடலின் வழியாக அவர்கள் கடந்து வருகிறதை பவுல் அப்போஸ்தலன் எல்லாரும் சமுத்திரத்தினாலே ஞான ஸ்நானம் பண்ணப்பட்டார்கள். ஆனால் அவர்கள் செங்கடலை கடந்து வந்தார்களே அஞ்சி, அதற்கு பின்பும் அவர்களுடைய வாழ்க்கையிலே வனாந்திரம் இருந்தது. அதற்கு பின்பும் அவர்கள் கானானுக்குள்ளே பிரவேசித்து அதை கால் மிதிக்கும் இடத்தை எல்லாம் தருவேன் என்று சொன்னாலும் அநேக ராட்சதர்களை 7 ஜாதிகளை துரத்தி விட வேண்டிய ஒரு தேவை இருந்தது. இதுதான் இன்றைக்கு நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் நினைத்துக் கொள்கிறோம், ஞானஸ்நானம் எடுத்து ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு வந்தவுடன் நாங்கள் விசுவாசிகள், தேவனுடைய பிள்ளைகள். உண்மைதான். ஆனால் நாம் தேவனுடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்வதற்கு இனி அநேக காரியங்களை செய்து கொண்டே இருக்க வேண்டும். ஆண்டவர் இங்கே சொல்லுகிறார், காலடி மிதிக்கும் எவ்விடத்தையும் உங்களுக்கு கொடுத்தேன் என்று சொல்லிவிட்டார். ஆனால் அதற்கு பின்பாக அவர்கள் செய்ய வேண்டியது அதிகமாயிருந்தது. இதிலே நாம் ஒரு காரியத்தை விளங்கிக் கொள்ள வேண்டும். நாம் பல நேரத்திலே பழைய மனிதனையும் நம்முடைய மாமிசத்தின் இச்சைகள் மாமிசத்தையும் ஒன்றாக நினைத்து விடுகிறோம். இல்லை, பழைய மனிதன் என்பது நமக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த பாவ பிரமாணத்தையும் நம்மை அடிமைப்படுத்துகிற அந்த தன்மையும் நம்முடைய மனதிலே ஏற்படக்கூடிய பாவத்திற்கு நேரான ஆசைகள், இவைகள் எல்லாவற்றையும் தான் பழைய மனிதன் என்று சொல்லுகிறார். இப்போ நாம் மாமிசத்திலே தான் இருக்கிறோம். எல்லாரும் யாரும் வெறும் ஆவியில இல்லை இல்லையா? எல்லாருடைய சரீரத்திலும் மாமிசம் இருக்கிறது. இந்த மாமிசம் தான் நம்முடைய ஆவியை ஆத்மாவையும் கொண்டு போகக்கூடிய சூட்கேஸ். அந்த சூட்கேஸுக்குள்ளதான் அதெல்லாம் இருக்குது. இந்த மாமிசம் இல்லாமல் முடியாது. ஆனால் இந்த மாமிசம் பழைய மனுஷனால் நாம் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளப்படும் வரைக்கும் ஆளுகை செய்யப்பட்டது. இப்பொழுது அந்த பழைய மனுஷனை அழித்து ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாயிருக்கிறான், பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின என்கிற வார்த்தையின்படி
நாம் பழைய மனுஷன் நம்மிலே அழிக்கப்படுவதுதான் ஞான ஸ்நானத்தின் அனுபவம். ஆனால் இந்த மாமிசம் இன்னும் நமக்கூட இருந்து பழைய மனிதனால் அதுவரை நடத்துவிக்கப்பட்ட அந்த மாமிசம் இப்பொழுது நமக்குள்ளே இருக்கக்கூடிய ஆவியானவருக்கும் மாமிசத்துக்கும் உள்ள போராட்டத்தை உண்டு பண்ணி கொண்டு அங்கதான் நம்முடைய போர்க்களம் ஒவ்வொரு நாள். இதைத்தான் இந்த யோசுவாவின் புஸ்தகம் நமக்கு ஆவிக்குரிய சத்தியமாக கொடுக்கிறது. அவர்கள் செங்கடலை கடந்து வந்து விட்டார்கள், வனாந்திரத்தையும் கடந்து இப்பொழுது மோவாப் பள்ளத்தாக்கை எல்லாம் தாண்டி வந்து நிற்கிறார்கள். இனி அடுத்தது அவங்களுக்கு இருக்கிறது யோர்தான். யோர்தானுக்கு அடுத்து இருக்கக்கூடியது எரிகோ. அதற்கு பின்பு அந்த கானானுக்குள்ளே இருக்கக்கூடிய 7 ஜாதியார். எல்லாவற்றையும் நாம் மேற்கொள்ள வேண்டும். எனவே இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையிலே, விசுவாச வாழ்க்கையிலே நமக்கு விரோதமாக போராடக்கூடிய எல்லா விதமான பாவ சக்திகளும் இந்த 7 ஜாதிகளுக்கு சமமானவர்கள். இதைத்தான் இவர் இங்கே செய்து கொண்டிருக்கிறார். இப்ப ஆண்டவர் சொல்லுகிறார், அவருக்கு கொடுத்து இதெல்லாம் செய்கிறேன் சொன்னாரு. 5வது வசனத்தை வாசிக்கிறேன். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. பலங்கொண்டு திடமனதாயிரு. இந்த ஜனத்தின் பிதாக்களுக்கு நான் கொடுப்பேன் என்று ஆணையிட்ட தேசத்தை நீ இவர்களுக்கு பங்கிடுவாய். எதற்காக உன்னை நான் நியமித்திருக்கிறேன் என்பதை ஆண்டவர் தெளிவாக சொல்லுகிறார். அவருடைய அஷூரன்ஸ், என்ன நம்பிக்கை என்னது? நான் உன் கூட இருக்கிறேன், ஒருத்தனும் உனக்கு எதிர்த்து வரமாட்டான், நீ பலன் கொண்டு திடமாயிரு அப்படின்னு சொன்னா யுத்தம் செய்ய வரமாட்டாங்கன்னு கிடையாது. ஆனால் நீ எப்படி இருக்கணும்? நான் உன் கூட இருக்கிறேன், ஒருத்தனும் உன் கூட உன்னை எதிர்த்து மேற்கொள்ள முடியாது என்கிற நம்பிக்கையிலே நீ வாழ்ந்து கொண்டிருந்த. அதைத்தான் ரோமர் 6:14 வாசிக்கிறோம். நீங்கள் கிருபைக்கு கீழ்பட்டிருக்கிறபடியினால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. இதுதான் அப்படியே ஆவிக்குரிய பிரகாரமாக சொல்லப்பட்டிருக்கிறது. கிருபைக்கு கீழ்பட்டிருக்கிறபடியினால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. பாவம் மேற்கொள்ளுதா? நம்ம எங்க விட்டுறோமோ அங்க பாவம் மேற்கொள்ளு. இங்கே யோசுவாவிடத்துல ஆண்டவர் அதுதான் சொல்றாரு. சொல்லிவிட்டு அடுத்த வசனம் 7வது வசனத்தில் என்ன சொல்கிறாரு? என் தாசனாகிய மோசே உனக்கு கற்பித்த நியாய பிரமாணத்தின் படி எல்லாம் செய்ய கவனமாய் இருக்க மாத்திரம் மிகவும் பலங்கொண்டு திடமனதாயிரு. ஆண்டவர் பலங்கொண்டு திடமனதாயிருன்னு அவர்கிட்ட 6வது வசனத்திலே சொன்னார். எதற்கு பலங்கொண்டு திடமனதாய் இருக்க வேண்டும் என்று சொல்கிறார்? மோசே கற்பித்த நியாய பிரமாணங்களை எல்லாம் நடப்பதற்கு, செய்வதற்கு கவனமாய் இருக்க பலன் கொண்டு திடமனதாய் இரு. அப்ப எதற்கு பலன் கொள்ள வேண்டும்? ஆண்டவர் கொடுத்த நியமங்களின்படி வாழுவதற்கு உன்னை பலப்படுத்தி திடமனதோடு ஆண்டவர் நமக்கு கிருபை கொடுத்திருக்கிறார் என்கிற உணர்வோடு வாழ்வதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். இதைத்தான் லூக்காவில் ஆண்டவர் சொல்வாரு, ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்று சொல்வார். நம்ம ஜெபம் பண்ணுவது எதற்காக? ஆண்டவரே உங்களுடைய கிருபையை வாக்கு பண்ணி இருக்கிறேன், ஆனால் என் கால்களை வலைகளுக்கு தப்பித்து நீர் காத்துக்கொள். அதுதான் சங்கீதம் 25:15 பார்த்தோம். எதற்கு நாம் அவரையே நோக்கி கொண்டிருக்க வேண்டும்? நமக்கு முன்பாக நிறைய வலைகள் இருக்கிறது, நமக்கு தெரியாது. நம்ம அறியாமலே போய் அதில் சிக்கிக்கொள்வோம். சிக்கின பின்பு அதற்கு வேதனை, அதிலிருந்து வெளியே வரும்போது பல விதமான இழப்புகள், தொல்லைகள், சாட்சிக்கேடுகள் இவைகள் எல்லாம் வந்து விடக்கூடும். ஆண்டவர் ஆனால் அதிலிருந்தும் மீட்பார். அதுதான் உண்மை. ஆண்டவர் அப்படி விட்டுறவர் அல்ல. ஆனால் வலை இருக்கிறது என்பதை உணர்ந்து முன்ஜாக்கிரதையாய் அதிகமாய் ஜெபித்து பலன் கொண்டு திடமனதாய் இருந்து நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற நியமங்களிலே சற்றும் வழுகாமல் வாழ்வதற்கு கற்றுக்கொள்ள வேண்டும். திடமனதாயிரு. நீ போகும் இடமெல்லாம் புத்திமானாய் நடந்து கொள்ளும்படி அதை விட்டு வலது இடதுபுறம் விலகாதிருப்பாயாக. நம்ம போற இடத்துல எல்லாம் புத்திமானா நம்ம காரிய சித்தி உள்ளவர்களாய் நடக்க வேணும். அதற்கு நம்ம செய்ய வேண்டியது ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற நியமங்களின்படி வாழுவதற்கும் வலது பக்கமோ இடது பக்கமோ பிசகாமல் நடப்பதற்கு
ஜாக்கிரதையாய் பலம் கொண்டு திடமனதாய் ஜெபித்து விழித்திருக்க வேண்டும். இதைத்தான் ஆண்டவர் அழகாக சொல்ல, எல்லாம் உனக்கு தந்துடுறேன், ஆனா அதை போய் சுதந்திரிக்கிறது உன் வேலை. சுதந்திரிக்கிறதுக்கு நீ என்ன செய்யணும்? மோசே கற்பித்த நியாய பிரமாணத்தின்படி நடப்பதற்கு, நீ முழு மனதோடு அதை பின்பற்றுவதற்கு பலம் கொண்டு திடமனதாயிரு. நீ போகும் இடமெல்லாம் நீ புத்திமானாய் நடப்பதற்கு என்ன செய்ய வேண்டும்? நீ ஜாக்கிரதையாய் இந்த பிரமாணங்களை கைக்கொள். 8வது வசனத்துல பார்க்கும் பொழுதும், இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, இதில் எழுதியிருக்கிறவைகளின்படி எல்லாம் நீ செய்ய கவனமாயிருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்வாய். இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிருப்பாயாக. யோசுவா யாத்திராகமத்துல நம்ம பார்ப்போம், அங்கே மோசே இருந்தார். வெளியில் உள்ள வேலையெல்லாம் மோசே செய்வார். இவர் இரவும் பகலும் அங்க இருந்து தியானித்து கொண்டிருந்தாருன்னா நம்மால் நம்ப முடியும். அதனால ஆண்டவர் இப்பவும் அதை தான் சொல்றாரு. இப்போ இவருடைய வேலை ஜனங்கள் கூடவே இருந்து எல்லா காரியங்களையும் செய்யணும். அதனால ஆண்டவர் சொல்லுகிறார், இரவும் பகலும் தியானமாயிரு. இப்ப நம்ம ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும், ஒரே இடத்துல இருந்து ஆண்டவரை தியானித்து கொண்டிருக்கவும் முடியும். வேலைகளை எல்லாம் செய்து கொண்டும் இரவும் பகலும் அவருடைய சிந்தையிலே நாம் வாழ்ந்து கொண்டே இருக்கவும் முடியும். இதை நாம் நன்கு கவனிக்க வேண்டும். இப்படி ஆண்டவர் அவரை அந்த வேலைகள் பணிகளை செய்வதற்கு அவரை நியமித்து விட்டார். இப்ப அப்படியே நாம் பார்க்கும் பொழுது 17வது வசனத்திற்கு வருவோம். ஒரு சில அதிகாரங்கள் நாம் இன்றைக்கு தொடர்ச்சியாக பார்க்க இருக்கிறோம். 17வது வசனத்துல ஜனங்கள் மத்தியில இவர் போய் இவைகளை எல்லாம் சொல்லுகிறார். தைரியமா இருங்கள், ஆண்டவர் கூட இருக்கிறார் எல்லாம் சொல்லும் பொழுது ஜனங்கள் சொல்லுகிறார்கள், நாங்கள் மோசேக்கு செவி கொடுத்தது போல உமக்கு செவி கொடுப்போம். உம்முடைய தேவனாகிய கர்த்தர் மாத்திரம் மோசையோட இருந்தது போல உம்மோடும் இருப்பாராக. அதுதான் முக்கியம். ஆண்டவர் கூட இருப்பதுதான் நமக்கு வித்தியாசம். அவர் நம்மோடு கூட வருவதுதான் நம்மை விசேஷித்தவர்களாக செயல்பட செய்யும். அதைத்தான் மோசேயும் அன்றைக்கு ஜெபித்தார். நாங்கள் எப்படி மற்றவர்களுக்கு முன்பாக விசேஷித்தவர்களாக இருக்க முடியும்? நீர் எங்களோடு கூட வருவதினால் அல்லவா. அதுதான் பக்தன் அழகாக பாட, தேவா நான் எதினால் விசேஷித்தவர் என்று பாடுகிறார். நன்றாக கவனிக்க வேண்டும். அந்த ஜனங்கள் சொல்லுகிறார், மோசையோடு கூட இருந்தது போல அவர் உங்க கூட மாத்திரம் இருக்கிறத நீர் கவனிச்சுக்கணும். அப்ப இவர் என்ன செய்யணும்? ஆண்டவருடைய பிரமாணங்களை கடைபிடிப்பது, மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுப்பது, இவைகளிலே ஜாக்கிரதையாக இருக்கணும். ஆனால் அவர் அதை செய்தாரா? செய்தார். 2வது அதிகாரத்திலே நாம் பார்க்கும் பொழுது அவர் இப்பொழுது தன்னுடைய வேலையை பணியை செய்ய ஆரம்பிக்கிறார். வேவுக்காரராகிய மனுஷரை அனுப்பி இந்த எரிகோவுக்குள்ளாக பிரவேசிப்பது எப்படி என்று பார்க்கிறார். அவர்கள் அந்த எரிகோவிலே போய் அந்த ராகாப் என்கிறவளுடைய வீட்டில் சென்று அவளோடு பேசுகிறார்கள். அவள் அந்த ஜனத்தின் இருதயத்தின் எண்ணங்கள் இப்பொழுது எப்படி இருக்கிறது என்கிற கருத்தை அவர்களுக்கு தெரிவிக்கிறார். இன்னைக்கு கூட நம்ம பார்க்கணும்னா நம்ம நாட்டிலேயும் இப்போ பாகிஸ்தான் நம்ம நாட்டுக்குள்ள எத்தனையோ ஸ்பைஸ் வச்சிருக்காங்கன்னு சொல்றாங்க. ஒரு யூடியூபர் கூட ஸ்பையா ஒர்க் பண்ணதான் நியூஸ் வருது. இப்போ இங்க இருக்கக்கூடிய நடைமுறை வாழ்க்கை என்ன, மனிதர்களுடைய எண்ணங்கள் என்ன, எப்படி செயல்படும், இதெல்லாம் தெரிஞ்சாதான் அங்கிருந்து இங்க அட்டாக் பண்ண முடியும். இதே போல அன்றைக்கே அந்த மெத்தடெல்லாம் இருந்திருக்கு. வேவுக்காரர் போய் பார்க்குறாங்க. அங்கே ராகாப் என்கிற அந்த பெண் என்ன செய்யறாரு? 9வது வசனத்துல அழகாக சொல்லுகிறார், கர்த்தர் உங்களுக்கு, அவளுடைய விசுவாச அங்கே அவள் அறிக்கை பண்ணுகிறாள், கர்த்தர் உங்களுக்கு தேசத்தை ஒப்பு கொடுத்தார் என்றும் உங்களை பற்றி எங்களுக்கு திகில் பிடித்திருக்கிறது என்றும் உங்களை குறித்து தேசத்து குடிகள் எல்லாம் சோர்ந்து போனார்கள் என்றும் அறிவேன். நீங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்ட போது கர்த்தர் உங்களுக்கு முன்பாக சிவந்த சமுத்திரத்தின் தண்ணீரை வற்றி போக பண்ணினதையும் நீங்கள் யோர்தானுக்கு அப்புறத்தில் சங்காரம் பண்ணின எமோரியரின் 2 ராஜாக்களாகிய சீகோனுக்கும் ஓகுக்கும் செய்தையும் கேள்விப்பட்டோம். கேள்விப்பட்ட போது எங்கள் இருதயம் கரைந்து போயிற்று. உங்களாலே எல்லாருடைய தைரியமும் அற்று போயிற்று. உங்கள் தேவனாகிய கர்த்தரே
உயர வானத்திலும் கீழே பூமியிலும் தேவனானவர். இது அவளுடைய விசுவாசத்தின் அறிக்கை. இந்த விசுவாசம் என்பதை குறித்து நாம் ஏற்கனவே பல நேரங்களிலே நான் பேசி இருக்கிறேன். இந்த விசுவாசிகளின் பட்டியலிலே ராகாப் எபிரேயர் 11 குறிப்பிடப்பட்டிருக்கிறார். விசுவாசத்தினாலே அவள் இந்த காரியத்தை செய்தாள் என்று. அப்போ இந்த வார்த்தைகளை எல்லாம் கேட்கிறாள். கேட்கும் பொழுது இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரே வல்லமை உள்ளவர், அவரே உண்மையான தேவன், நம்ம எப்படியும் அவரிடத்துலதான் சரணடைய வேண்டும் என்றவள் விளங்கி கொண்டவளாய், தன்னுடைய தேசம் எதுவாயிருந்தாலும் சரி இவர்களிடத்திலே நாம் சரணடைய வேண்டும் என்பதை அவள் விளங்கி கொண்டாள். அது அவளுடைய விசுவாசத்தின் வெளிப்பாடு. ஆனால் ஒன்றை நாம் புரிந்து கொள்ளணும், அவள் அப்படி அறிக்கை பண்ணினது அவளுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. நானும் அப்படி ஏதாவது ஒன்று அறிக்கை பண்ணினா போதும்னு நினைச்சு விட வேண்டாம். விசுவாசிகளின் பட்டியல் எபிரேயர் 11 நம்ம பார்க்கும் பொழுது ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாய் செயல்பட்டிருக்கிறார்கள். நாம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வேத அறிவு, தேவனை குறித்ததான அறிவு, இன்னும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வாய்ப்புகள், வேத வசனம் நம்முடைய கரத்தில் கொடுக்கப்பட்டு இத்தனை ஆண்டுகள் வாழ்கிறோம். அதற்கேற்ற விதத்திலே தேவனோடு இசைந்து வாழ்வதுதான் விசுவாசத்தின் கிரியை. ஏதோ ஒரு அறிக்கை பண்ணினான் கள்ளன், சிலுவையில இருந்து என்ன நினைச்சுக்கிடுங்கன்ட்டு உடனே ஆண்டவர் அவனுக்கும் கொடுத்தார். ஆகையினால அந்த ஒரு வார்த்தை நமக்கு போதுமா? இல்லை, நம்முடைய நிலை வேறு. ஆகையினாலே விசுவாசத்தின் நிலைப்பாடுகள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் வித்தியாசமாக எதிர்பார்க்கப்படும். இங்கே அவள் அப்படி அறிக்கை பண்ணுகிறாள். இதை அந்த ஜனங்கள், அந்த வேவுக்காரர் கேட்கிறார்கள். கேட்டு 24வது வசனத்தை யாராவது ஒருவர் வாசிங்கள். யோசுவா 2:24. யோசுவா 2:24. இது அங்கு வேவு பார்க்க சென்றவர்கள் வந்து யோசுவாவிடத்திலே சொன்ன கூற்று. நான் எதற்காக இதையெல்லாம் கோர்வையாக கொண்டு செல்கிறேன்? இப்பொழுது ஆண்டவர் அவனுடைய கரத்திலே ஒரு பணியை கொடுத்தார், ஒரு வேலையை கொடுத்தார். அந்த வேலையை செய்வதற்கு நான் உன்னுடனே கூட இருக்கிறேன் என்று சொன்னார். நீ எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை சொன்னார். அதன்படியே யோசுவா வேலைகளை செய்கிறார். காரியங்கள் எல்லாம் நடந்தேறிக்கொண்டே வருகிறது. உற்சாகமாய், சந்தோஷமாய், பாசிட்டிவாக எல்லாவற்றையும் நினைக்க தோன்றுகிற நேரம் போய்கொண்டே இருக்கிறது. இப்ப 3வது அதிகாரத்துல யோசுவா ஜனங்களை சரி பண்ணி யோர்தானை கடந்து எரிகோவை பிடிப்பதற்கு புறப்பட வேண்டும். யோசுவா இந்த நேரத்துல ஜனங்களை ஆயத்தப்படுத்துகிறார். 5வது வசனம், யோசுவா 3:5. யோசுவா ஜனங்களை நோக்கி, உங்களை பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார் என்று ஜனங்களை ஆயத்தப்படுத்துகிறார். ஆயத்தப்படுத்தி என்னென்ன எப்படி நடக்கும் என்று ஒரு தீர்க்க தரிசனமாக சொல்லுவது போல இப்படிதான் நடக்கும் என்று ஜனங்களுக்கு முன்னதாகவே சொல்லுகிறார். ஒருவேளை ஆண்டவரே அவருக்கு சொல்லியிருப்பார். இந்த ஆசாரியர்கள் 12 பேர், ஒவ்வொரு கோத்திரத்துக்கு ஒருத்தர் கணக்கு பண்ணி 12 பேர் இதை சுமந்து கொண்டு செல்ல வேண்டும். கால் பட்ட உடனே யோர்தான் பிரிந்து நிற்கும். இது எல்லாம் ஆண்டவரே யோசுவாவுக்கு சொல்லி இருக்க வேண்டும் என்றுதான் நான் யூகிக்கிறேன். வேதத்தில் அப்படி சொல்லப்படவில்லை. ஆனால் இங்கே பார்க்கும் பொழுது 12வது வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். 3:12. இப்பொழுதும் இஸ்ரவேல் கோத்திரங்களிலே 12 பேரை ஒவ்வொரு கோத்திரத்துக்கு ஒருவராக பிரித்தெடுங்கள். சம்பவிப்பது என்னவென்றால், சர்வ பூமிக்கும் ஆண்டவராகிய கர்த்தரின் பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்களின் உள்ளங்கால்கள் யோர்தானின் தண்ணீரிலே பட்ட மாத்திரத்திலே மேலே இருந்து ஓடி வருகிற யோர்தானின் தண்ணீர் ஓடாமல் ஒரு குவியலாக நிற்கும் என்றான். ஜனங்கள் யோர்தானை கடந்து போக தங்கள் கூடாரங்களிலிருந்து புறப்பட்டார்கள். ஆசாரியர்கள் உடன்படிக்கை பெட்டியை ஜனங்களுக்கு முன்னே சுமந்து கொண்டு போய் யோர்தான் மட்டும் வந்தார்கள். யோர்தான் அறுப்பு காலம் முழுவதும் கரை புரண்டு போம். பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்களின் கால்கள் தண்ணீரின் ஓரத்தில் பட்டவுடனே மேலே இருந்து ஓடி வருகிற தண்ணீர் நின்று சார்தானுக்கு அடுத்த ஆதாம்
ஊர் வரைக்கும் ஒரு குவியலாக குவிந்தது. எனவே இது எல்லாவற்றையும் முதல்ல அவர் சொல்லிட்டார், இப்படி நடக்கும் அப்படின்ட்டு. அதுபோல அவர்கள் புறப்பட்டு வருகிறார்கள். வந்து கால்களை வைத்த உடனே எல்லாம் குவியலாக நிற்கிறது. நின்ற உடனே ஜனங்கள் எல்லாரும் முன்னாக தீவிரமாய் சென்றார்கள் என்று வசனம் சொல்லுகிறது. இதுவும் ஆண்டவர் அவருக்கு சொல்லி இருக்க வேண்டும் என்று நான் யூகிக்கிறேன். இப்படியெல்லாம் தான் நடக்கும். அதே போல அவர் ஜனங்களுக்கு சொல்லுகிறார். ஜனங்கள் அதையெல்லாம் ஏற்றுக்கொண்டு அவர்கள் உற்சாகமாக கடந்து சென்றார்கள். இதற்கு முன்பாக இன்னொன்றை சொல்லுகிறார். அந்த 3:10 வாசிக்கும் பொழுது, யோசுவா ஜீவனுள்ள தேவன் உங்கள் நடுவே இருக்கிறார் என்பதையும், அவர் கானானியரையும் ஏத்தியரையும் ஏவியரையும் பெருசியரையும் கிர்காசியரையும் எமோரியரையும் எபூசியரையும் உங்களுக்கு முன்பாக துரத்தி விடுவார் என்பதையும் நீங்கள் அறிந்து கொள்வதற்கு அடையாளமாக இதோ சர்வ பூமிக்கும் ஆண்டவராய் இருக்கிறவருடைய உடன்படிக்கை பெட்டி உங்களுக்கு முன்னே யோர்தானிலே போகிறது. அதையும் சொல்றார். இந்த உடன்படிக்கை பற்றி முன்னாடி போகுது. God's presence is going before you. உனக்கு முன்னாக ஆண்டவருடைய சமூகம் கடந்து செல்கிறது. இதற்கு அடையாளம் என்ன? இந்த 7 ஜாதிகளையும் அவர் உங்களுக்கு முன்பாக துரத்தி விடுவார் என்பதைத்தான். இதையும் அவர் முதலாவது சொல்லிவிட்டார். இப்பொழுது 4வது அதிகாரத்துல நாம் வரும் பொழுது என்ன நடந்தது என்பதை பார்க்கும் பொழுது, இங்கே கர்த்தர் யோசுவாவுக்கு என்னென்ன செய்யணும்னு சொல்றார். நன்றாக கவனியுங்கள். ஒரு மனிதனை ஒரு வேலைக்கு நியமித்து அதன் பின்பு அந்த மனிதன் மூலமாக எல்லாவற்றையும் செய்வதற்கு அவன் கூடவே இருந்து ஒவ்வொரு காரியத்தையும் கண்காணித்து இப்படிதான் நடக்கும், இப்படி நீ செய்கின்ற ஒரு தேவன் அவனை நடத்துவார் என்றால் அவன் எத்தனை பாக்கியம் பெற்ற ஒரு மனிதன். கவனியுங்க. அவன் தேவனால் கிருபை பெற்றவன். நிச்சயமாக 4வது அதிகாரத்துல ஜனங்கள் எல்லாரும் யோர்தானை கடந்து தீர்ந்த போது கர்த்தர் யோசுவாவை நோக்கி ஆண்டவர் சொல்றாரு, 12 கற்களை எடுத்துட்டு வாங்க, வெளியில நிறுத்தணும். இனி அவங்க நின்ற இடத்துல அற்புதம் நடந்ததே, குவியலாக தண்ணீர் நின்றதே, அங்க கற்களை நிறுத்தணும். இது எல்லாவற்றையும் நிறுத்துறதுக்கு ஆண்டவர் அவர்களுக்கு யோசுவாவுக்கு சொல்லுகிறார். அதுதான் அந்த 4வது அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. இது எதற்காக ஆண்டவர் இப்படி நிறுத்த சொல்றாரு? இன்னொரு முக்கியமான சத்தியம். 2 முக்கியமான கருத்துக்களை இன்றைக்கு தேவன் நமக்கு அறிவுறுத்துகிறார். ஒன்று, நம்ம என்ன விசுவாசியா இருந்தாலும் நம்முடைய கண்கள் அவரையே நோக்கி பார்த்து இருக்கணும். ஏன்னா நமக்கு முன்பாக இருக்கக்கூடிய வலைகளிலே நாம் சிக்கிக் கொள்ளக்கூடாது. கால் மிதிக்கும் தேசத்தை உனக்கு தருவேன் என்று சொன்னது போல தேவன் நமக்கு வைத்திருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களையும் சுதந்திரித்துக் கொள்வதற்கு நாம் துரத்த வேண்டிய நம்முடைய பொல்லாத பழக்க வழக்கங்கள், நம்மிடத்திலே இருக்கக்கூடிய பாவக்கிரியைகள், மாம்சத்தின் விலகினங்கள் ஏராளம். நம்ம எங்கேயும் போய் கிர்காசியர் எமோரியர் எல்லாம் இனி நம்ம துரத்த போறதில்லை. ஆனால் நம்முடைய மாமிசத்திலே இருக்கிறவைகளை நாம் துரத்த வேண்டும், சுதந்திரித்துக் கொள்வது. 2வதாக, தேவன் இப்படி நமக்கு தந்து வருகிற ஆசீர்வாதங்கள், அவர் நம்மை நடத்தி வருகிற வழிமுறைகள், அவருடைய பிரமாணங்கள் எல்லாவற்றையும் நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் சொல்லி கொடுப்பதற்குரியதையும் பேரலா செய்யணும். இப்போ அவர் என்ன பண்றாரு? இஸ்ரவேல் ஜனங்களை தான் யோர்தானை கடந்து கொண்டு போய் கானானுக்குள்ள பிரவேசித்து அங்க இன்னும் எவ்வளவு வேலை இருக்குதோ எல்லாம் செய்யணும். ஆனா இப்பவே அடுத்த ஜெனரேஷனுக்கு நீ என்ன செய்யணும்ன்றதே ஆண்டவர் அவருக்கு சொல்லுகிறார். இந்த கற்களை நீர் அங்க நிறுத்தணும். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில நம்ம இன்னைக்கு வாழ்ந்து கொண்டே இப்ப நம்ம இன்னைக்கு விசுவாச வாழ்க்கையில ஆரம்பத்துலதான் இருந்துட்டு இருப்போம். நான் எல்லாம் ஸ்டெபிலைஸ் ஆகி நல்லா ஊழியம் செய்ய ஆரம்பிச்சு சிறப்பாய் வாழ்ந்த பிறகு பிள்ளைகளுக்கு சொல்லுவேன் என்றல்ல, இன்றைக்கே அடுத்த சந்ததிக்கு நீ என்ன செய்கிறாய் என்று ஆண்டவர் கவனிக்கிறார். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 18வது அதிகாரம் 18-19 வசனங்களை நான் வாசிக்கிறேன். அங்கே ஆண்டவர் ஆபிரகாமுக்கு பல காரியங்களை சொல்லுகிறார். ஆதியாகமம் 18 பார்க்கும் பொழுது இன்னும் ஆபிரகாமுக்கு குழந்தை பிறக்கவில்லை. அந்த அதிகாரத்துல 17 தான் பாத்தீங்கன்னா அவருக்கு 99 வயது ஆகுது. ஆண்டவர் சொல்றார் குழந்தை தருவேன்ட்டு. ஆனால் இவர் சிரிக்கிறாரு, அவருடைய மனைவி சாராள் சிரிக்கிறாள். இதெல்லாம் நடக்கிறது. எல்லாம் முடிஞ்ச பிறகு 18வது அதிகாரத்துல
14வது வசனத்தை வாசிக்கிறேன். கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? உற்பவ கால திட்டத்தில் உன்னிடத்திற்கு திரும்ப வருவேன், அப்பொழுது சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்றார். இவ்வளவுதான் ஆண்டவர் பேசிட்டார். கூடவே வந்திருந்தாங்க தூதர்கள் 2 பேர், மொத்தம் 3 புருஷர்கள் வந்தாங்க. ஆண்டவர் பேசிட்டு இருக்கிறார். இந்த இவர்கள் எல்லாரும் 16வது அதிகாரத்துல 16வது வசனத்தை பார்க்கும்போது, அந்த புருஷர் எழுந்து அவ்விடம் விட்டு சோதோமை நோக்கி போனார்கள். ஆபிரகாமும் அவர்களுடைய கூட போய் வழிவிட்டு அனுப்பினான். அப்பொழுது கர்த்தர், ஆபிரகாம் கூடவே போறாரு, அவங்களை வழிவிட்டு அனுப்புறாரு. கர்த்தர் ஆபிரகாம் இடத்துல சொல்லுகிறார், ஆபிரகாம் பெரிய பலத்த ஜாதி ஆவதினாலும் அவனுக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படுவதினாலும் நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ அப்படின்னு சொல்லிட்டு 20வது வசனத்துல நான் சோதோம் கொமோராவுடைய தவறுகளை பற்றி சொல்லுகிறார். அந்த 19வது வசனம் 18க்கும் 20க்கும் இடையில 19வது வசனத்துல ஆண்டவர் அவருடைய இருதயத்தின் எதிர்பார்ப்பு என்ன சந்ததி சந்ததியாய் வருகிறதிலே என்ன என்று சொல்லுகிறார். கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னதை நிறைவேற்றும்படியாய் அவன் தன் பிள்ளைகளுக்கும் தனக்கு பின்வரும் தன் வீட்டாருக்கும் நீங்கள் நீதியையும் நியாயத்தையும் செய்து கர்த்தருடைய வழியை காத்து நடவுங்கள் என்று கட்டளையிடுவான் என்பதை அறிந்திருக்கிறேன் என்றார். அதான் கவனிங்க, ஆண்டவர் செய்ய போறது சோதோம் கொமோராவில அந்த சந்ததி கெட்டு போயிற்று. அவங்க என்ன தவறான பாவ வழிகளிலே சென்று விட்டார்கள். ஒருவேளை பல ஆண்டுகளாக அவர்கள் இப்படியே பாவத்திலே இருந்து கொண்டே இருந்ததினால் சோதோம் கொமோராவின் பாவம் ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து எட்டிற்று. எனவே சோதோம் கொமோராவை நான் அழிப்பேன் என்று வந்திருக்கிறார், அதை நான் அவனுக்கு சொல்லாமல் இருப்பேனோ என்று அதை பேச தொடங்குறதுக்கு முன்னாடி ஆண்டவர் சொல்லுகிறார், ஆபிரகாம் தன்னுடைய சந்ததிக்கு தனக்கு பின்வரும் தன் வீட்டாருக்கும் நீங்கள் நீதியையும் நியாயத்தையும் செய்து கர்த்தருடைய வழியை காத்து நடவுங்கள் என்று கட்டளையிடுவான் என்பதை அறிந்திருக்கிறேன் என்றார். அதை சொல்லிட்டு தான் பிறகு சோதோம் கொமோரா காரியத்தை பற்றி பேசுகிறார். அப்போ ஆண்டவருக்கு முக்கியமான ஒரு காரியம் என்னவென்றால், இன்றைக்கு நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவருடைய வழிகளை நாம் அறிந்து, நமக்கு ஒரு கொஞ்சம் குறைவா தெரியலாம், நிறைவா தெரியலாம், எப்படியோ நம்ம ஆண்டவரை பின்பற்றுவோம். ஆண்டவர் நாம் இருக்கிற நிலைமையிலே நமக்கு இரக்கம் பாராட்டி நம்மை தேற்றி நம்மை பலப்படுத்தி நமக்கு போதித்து நம்மை சீர்படுத்தி செவ்வைப்படுத்தி நித்திய கரையில் சேர்க்கும்படியாக நடத்தி கொண்டே இருக்கிறார். அவருடைய வழிகள் நம்முடைய வாழ்க்கையில எப்படி இருக்கிறது, இதை பிள்ளைகளுக்கு நாம் சொல்ல தவறிவிடக்கூடாது. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, யோர்தானுக்குள்ள அவங்கள நிற்கும் போதே சொல்றாரு, அப்பா நீங்க இந்த கற்களை எல்லாம் எடுத்துட்டு வா, வெளியில கொண்டு வந்து 12 கல், உள்ள நின்ற இடத்துல 12 கல், அதை நிறுத்து என்றார். அது இந்நாள் வரைக்கும் இருக்கிறது என்று இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. எனவே இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதே போல சங்கீதம் 78 1 முதல் 8 வரை, நான் இப்பொழுது நேரம் இல்லாததினால் அதை வாசிக்க சொல்லவில்லை. அங்க பார்த்தா இந்த முரட்டாட்டம் உள்ள முற்பிதாக்கள் இப்படியெல்லாம் செய்வதற்கு காரணம் தேவனுடைய வழிகள் அவர்களுக்கு போதிக்கப்படாததினால், சொல்லாம விட்டதுனால, அப்படி நம்முடைய சந்ததியாரும் போகாதபடிக்கு ஒரு தினம் என்ன வாசிச்சிடலாங்க, இல்லைன்னா கம்ப்ளீட்டா அது ஒரு வேளை நாம் புரிந்து கொள்ள முடியாது. 78வது சங்கீதம் 5 நான் வாசிக்கிறேன். 1 முதல் 8 வரை வீட்டில் சென்று வாசியுங்கள். அவர் யாக்கோபிலே சாட்சியை ஏற்படுத்தி இஸ்ரவேலிலே வேதத்தை ஸ்தாபித்து அவைகளை தங்கள் பிள்ளைகளுக்கு அறிவிக்கும்படி நம்முடைய பிதாக்களுக்கு கட்டளையிட்டார். அது ஆண்டவர் கொடுத்த கட்டளை. இனி பிறக்கும் பிள்ளைகளாகிய பின் சந்ததியார் அதை அறிந்து கொண்டு அவர்கள் எழும்பி தங்கள் பிள்ளைகளுக்கு அவைகளை சொல்லும்படிக்கும் தேவன் மேல் அவர்கள் தங்கள் நம்பிக்கையை வைத்து தேவனுடைய செயல்களை மறவாமல், அவருடைய செயல்கள் இன்றைக்கும் நம் சிவந்த சமுத்திரத்தின் நிகழ்வுகளை நினைத்து கர்த்தரை துதிக்க வேண்டும். நமக்கு ஒருவேளை எத்தனையோ ஆண்டுகள் கடந்து விட்டது, ஆனால் வேதத்தை விசுவாசிக்கிற நாம் தேவன் செய்த வல்லமையான காரியங்களை நினைத்து அதை மறக்காமல் துதிக்க வேண்டும். அவர் கற்பனைகளை கை கொள்ளும்படிக்கும் இருதயத்தை செவைப்படுத்தாமலும் தேவனை உறுதியாய் பற்றி கொள்ளாமலும் இருந்த முரட்டாட்டமும் கலகமும் உள்ள சந்ததியாகிய தங்கள் பிதாக்களுக்கு அவர்கள் ஒப்பாகாத படிக்கும் இவைகளை கட்டளையிட்டார். எனவே
இந்த முரட்டாட்டம் உள்ள பிதாக்களை போல இவங்க போகாம இருக்கணும்னா தேவனுடைய வல்லமையான கிரியைகளை சிறு வயதிலே நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் போதிக்க வேண்டும் என்பதை தேவன் இங்கே அறிவுறுத்துகிறார். எனவே இதை செய்வதற்காக தான் இந்த கற்களை தோளில் எடுத்து கொண்டு போங்கள். 5வது வசனம் திருப்பிக் கொள்ளுங்க. யோசுவா 4க்கு பின்னாக வந்துருங்க. தோளின் மேல் எடுத்து கொண்டு போங்கள் என்று சொன்னார். அது போல எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு அந்த யோர்தானுக்கும் எரிகோவுக்கும் இடையிலே இருக்கக்கூடிய நிலப்பரப்பின் பெயர் தான் கில்கால். அந்த கில்காலிலே அதை பதித்து வைத்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ 15வது வசனத்திற்கு வாங்க. 4:15 யோசுவா. கர்த்தர் யோசுவாவை நோக்கி, சாட்சியின் பெட்டியை சுமக்கிற ஆசாரியர் யோர்தானிலிருந்து கரையேறும்படி அவர்களுக்கு கட்டளையிடு என்று சொன்னார். அப்ப அவங்க நிற்கும் போதும் ஆண்டவர் பார்த்துட்டே இருக்கார். அவருடைய கண்கள் அவர்கள் மீது நோக்கமாயிருக்குது. இப்ப நீங்க வெளியே வாங்க, கற்களை எடுத்துட்டு வாங்க, அங்கே வைக எல்லாம் சொல்லி ஆண்டவர் அவரை நடத்துகிறார். 14வது வசனத்துல பார்க்கும் பொழுது கர்த்தர் எல்லாருடைய கண்களுக்கு முன்பாக யோசுவாவை மேன்மைப்படுத்தினார். மோசைக்கு பயந்திருந்தது போல அவனுக்கும் அவன் உயிரோடு இருந்த நாளெல்லாம் பயந்திருந்தார்கள். அந்த அந்த கிரியைகள் தேவனுடைய வார்த்தையின்படி செயல்பட்டு காரிய சித்தி உள்ளவனாய் மாறும் பொழுது ஜனங்கள் தானாக மரியாதை செலுத்துவார்கள், பின்பற்றுவார்கள். இன்னைக்கு நம்ம பார்க்கும்போது ஜனங்களை கவரப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எத்தனையோ விதமான யுக்திகளை ஊழியத்தின் பாதையிலும் கையாளுகிறதை நாம் பார்க்கிறோம். யூத்தை பிடிச்சு வைக்கணும்னா அவங்களுக்கு இப்படிதான் பாட்டு பாடணும், எல்லாம் வேண்டாம். சரி, நாம் கடந்து செல்லலாம். 23வது வசனம். பூமியின் சகல ஜனங்களும் கர்த்தருடைய கரம் பலத்ததென்று அறியும்படிக்கும் நீங்கள் சகல நாளும் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பயப்படும்படிக்கும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் சிவந்த சமுத்திரத்தின் தண்ணீரை நாங்கள் கடந்து தீரும் மட்டும் எங்களுக்கு முன்பாக வற்றி போக பண்ணினது போல உங்கள் தேவனாகிய கர்த்தர் யோர்தானின் தண்ணீருக்கும் செய்து அதை உங்களுக்கு முன்பாக நீங்கள் கடந்து தீரும் அளவும் வற்றி போக பண்ணினார் என்று அறிவிக்க கடவீர்கள் என்றார். யார்? யோசுவா சொல்லுகிறார். யார்கிட்ட சொல்றாரு? இப்ப இருக்கக்கூடிய ஜனங்கள்கிட்ட. இப்ப இருக்கக்கூடிய ஜனங்கள்ல காலேப் யோசுவாவை தவிர யாரும் சிவந்த சமுத்திரத்துல வரல, எல்லாரும் மரித்து போனார்கள். அதுதான் நாங்கள் வரும்பொழுதும் சிவந்த சமுத்திரத்தை வற்றி போக பண்ணினது போல இப்பொழுது உங்களையும் இந்த யோர்தான் கடந்து செல்லத்தக்கதாய் வற்றி போக பண்ணினார் என்பதை நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்கு அறிவிக்க வேண்டும். வசனத்தை நன்றாக கவனிங்க. எப்படியெல்லாம் நம்மளை நடத்தி கொண்டு வந்திருக்கிறார் என்பதை நம்முடைய பிள்ளைகளுக்கு தெரியப்படுத்தி கொண்டே இருக்கணும். அந்தந்த காலத்திலே அவர்கள் விளங்கி கொள்ளக்கூடிய வயது வரும் பொழுது அதை சொல்லி கொடுத்து கொண்டே இருக்கணும். 5வது அதிகாரத்துல இப்போ யோர்தானை கடந்து வந்து விட்டார்கள். ஆண்டவர் சொல்றாரு, எல்லாருக்கும் விருத்த சேதனம் நீ பண்ணணும். ஏன்னா அப்போ ஒரு முறை வழியில பண்ணின விருத்த சேதனம் அந்த ஜனங்கள் எல்லாம் இப்போ அச்சு போனார்கள். இவர்கள் எல்லாரும் புதியவர்கள், இவர்களுக்கு விருத்த சேதனம் பண்ணப்படவில்லை என்பதை சொல்லுகிறார். 2வது வசனத்தை வாசிக்கிறேன் ஆதாரத்துக்காக. அக்காலத்திலே கர்த்தர் யோசுவாவை நோக்கி, நீ கருக்கான கத்திகளை உண்டாக்கி திரும்ப 2ஆம் விசை இஸ்ரவேல் புத்திரரை விருத்த சேதனம் பண்ணு என்றார். இதெல்லாம் எதுக்கு சொல்றேன்னா, இப்போ நான் கதையை சொல்றதுக்கு இல்ல, இப்படி தேவனால் நடத்தப்பட்டு வந்து கொண்டே இருந்த மனுஷன் யோசுவா. இப்போ இவர்கள் எல்லாம் முடித்தார்கள். இதெல்லாம் முடிஞ்ச உடனே 10வது வசனத்திலிருந்து நம்ம பார்க்கும் பொழுது 12வது வசனத்தில் வரை பார்க்கும் பொழுது அங்கே மன்னா பொழிவது நின்று போய் விடுகிறது. கில்காலுக்குள்ளே வந்தார்கள். அது அவர்களுடைய தேசம் தொடங்குகிறது. அப்போ அவங்க நடாத பயிர்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு அவங்க சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. அங்கே மன்னா பொழிவது நின்று விடுகிறது. இப்போ யோர்தானை கடந்து விட்டவருக்கு அடுத்தது என்ன நிக்குது? எரிகோவின் மதில் பெரிதாக இருக்கிறது. பின்னும் யோசுவா எரிகோவின் வெளியிலிருந்து தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது இதோ ஒருவர் அவனுக்கு எதிரே நின்றார். உருவின பட்டயம் அவர் கையில் இருந்தது.
யோசுவா அவரிடத்தில் போய், நீர் எங்களை சேர்ந்தவரோ எங்கள் சத்துருக்களை சேர்ந்தவரோ என்று கேட்டான். எனக்கு இந்த பகுதியை வாசிக்கும் பொழுது எப்பவுமே எனக்கு ரொம்ப எமோஷனா இருக்கும். எப்படின்னா, யோசுவாவுக்கு பொறுப்பை கொடுத்தவர் ஆண்டவர். இதை செய்யணும், ஆனால் செய்வதற்கு பலன் இல்லை. இல்ல, யோசபாத் அப்படிதான் ஜெபிப்பார். எங்களுக்கு எதிராக வந்திருக்கிற இந்த திரளான ஜனங்களுக்கு முன்பு எங்களுக்கு நிற்க பலன் இல்லை, என்ன செய்யணும்னு எங்களுக்கு தெரியல, ஆகையினால எங்களுடைய கண்கள் உண்மையை நோக்கி கொண்டு இருக்கிறது. நம்ம எத்தனையோ இடங்கள் அப்படி நிற்கிறோம். ஆனா இங்க நம்ம கவனிக்க வேண்டியது, நம்ம உண்மையாய் அவருக்கு முன்பாக நிற்கும் பொழுது, நம்ம அங்க போறதுக்கு முன்னாடி கடவுள் வந்து நிற்கிறார். அதுதான் முக்கியம். அப்ப உருவின பட்டயத்தோடு ஒரு மனிதன் அங்கே நிற்கிறார். அவரிடத்துல போய் கேட்கிறாரு, நீர் எங்களை சேர்ந்தவரா எதிராளியா என்று கேட்கிறார். எதிராளின்னு சொன்னா உடனே யோசுவா சண்டைக்கு போயிருப்பாரு. அவர் சொல்லுகிறாரு, நான் ஜீவனுள்ள தேவனுடைய சேனாதிபதி என்று சொல்லுகிறார். அதற்கு அவர், அல்ல, நான் கர்த்தருடைய சேனையின் அதிபதியாய் இப்பொழுது வந்தேன் என்றார். அப்போ ஒரு தேவை இவர் செய்து நிறைவேற்ற வேண்டும். இதற்கு வேண்டிய பலன் எங்களிடத்துல இல்லை. அதே போல எசேக்கியா ராஜா ஜெபம் பண்ணுவாரு. அசீரியர்கள் வந்து நிற்கும் பொழுது எப்படி ஜெபம் பண்ணுவாரு? பிள்ளை பேரு நெருங்கி இருக்கிறது, ஆனால் பெறுவதற்கோ பலன். இப்போ இப்படி ஆண்டவரிடத்துல உண்மையாய் நிற்கிறவர்களுக்கு நமக்கு முன்பாக ஆண்டவர் அங்க வந்து உதவி செய்வதற்கு நிற்கிறார். இதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் பிரியமானவர்களே. அப்படி நம்ம உணர்ந்தோம்னா நம்முடைய கண்கள் அவரையே நோக்கி கொண்டு இருக்கும். நம்ம உணராம சும்மா ஒரு காதுல கேட்டுக்கும்போது நம்ம கண்கள் அவரை நோக்கி கொண்டே இருக்காது. நமக்கு ஒரு தேவை பிரச்சனைன்னு சொன்ன உடனே முதலாவது ஆண்டவரிடத்தில் போய் ஜெபிக்கிறத விட்டுட்டு நம்ம முதலாவது வேற எதையெல்லாமோ சிந்திக்க ஆரம்பிக்கிறோம். ஏன்னா நம்முடைய கண்கள் அவரையே நோக்கி கொண்டு இருக்கிறது. அதைத்தான் சங்கீதக்காரன் அங்க 25:15 ஆதார வசனம் அதுதான். எங்களுடைய கண்கள் உண்மையே நோக்கி கொண்டிருக்கிறது, ஏனென்றால் நீர்தான் என்னுடைய முன்பாக இருக்கக்கூடிய வலைகளுக்கு என்னை விலக்கி காக்கிறார். இது மனதுல நமக்கு ஆழமாய் பதித்திருந்தால் நாம் வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ முடியும். சரி, அவர் சொல்லுகிறார், நீ நிற்கிற இடம் பரிசுத்தமானது, காலை செருப்பை கழட்டி போடு. உடனே செருப்பை கழட்டி போட்டு அவர் முகங்குப்புற விழுந்தார். விழுந்து அவரை ஏற்றுக்கொள்கிறார். அப்புறம் தொடர்ந்து 6வது அதிகாரத்துல நம்ம போகும்போது எரிகோவை மேற்கொள்ளுவதற்குரிய வழிகள் என்ன செய்ய வேண்டும். 6 நாள் எரிகோ முதல்ல சுற்றி வந்து ஆர்ப்பரிக்க வேண்டும். இங்கே பார்க்கும் பொழுது 11வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். யோசுவா அப்படியே கர்த்தரின் பெட்டியை பட்டணத்தை சூழ்ந்து ஒரு தரம் சுற்றி வர பண்ணினான். அவர்கள் திரும்ப பாளையத்திலே வந்து பாளையத்தில் ராத்தங்கினார்கள். யோசுவா அதிகாலமே எழுந்திருந்தான். ஆசாரியர்கள் கர்த்தரின் பெட்டியை சுமந்து கொண்டு போனார்கள். தொனிக்கும் 7 எக்காலங்களை பிடிக்கிற 7 ஆசாரியர்களும் எக்காலங்களை ஊதிக்கொண்டே கர்த்தரின் பெட்டிக்கு முன்பாக நடந்தார்கள். யுத்த சன்னத்தரானவர்கள் அவர்களுக்கு முன்னாலே நடந்தார்கள். பின் தண்டோவெனில் எக்காலங்கள் ஊதப்படுகையில் கர்த்தரின் பெட்டிக்கு பின் சென்றது. 2ஆம் நாளிலும் பட்டணத்தை ஒரு தரம் சுற்றி வந்து பாளையத்துக்கு திரும்பினார்கள். இந்தபடி 6 நாளும் செய்தார்கள். அவங்க செய்தது எக்காலத்தை ஊதிட்டு சுற்றி வந்தாங்க. இது என்ன ஸ்ட்ராட்டஜி? விளங்கி இருக்குமா? விளங்கி இருக்காது. இவ்வளவு பெரிய செவுறு நிக்குது, அதை விழ செய்யறதுக்கு நீ அதை சிறுத்தி எக்காலம் ஊதிட்டுன்னு சொன்னா நம்ப முடியாது. ஆனால் செய்கிறார்கள். ஏன்? அவருடைய கிரியைகளை அவர்கள் கண்டவர்கள். அவர் எப்படியாவது ஒரு வழியை செய்வார். 7வது நாள் 7 தரம் சுற்றி வர சொல்லுகிறார். 7ஆம் நாளிலே அதிகாலமே கிழக்கு வெளுக்கும் போது எழுந்திருந்த அந்த பிரகாரமே பட்டணத்தை 7 தரம் சுற்றி வந்தார்கள். அன்றைய தினத்தில் மாத்திரம் பட்டணத்தை 7 தரம் சுற்றி வந்தார்கள். 7ஆம் தரம் ஆசாரியர் எக்காலங்களை ஊதுகையில் யோசுவா ஜனங்களை நோக்கி, ஆர்ப்பரியுங்கள், பட்டணத்தை கர்த்தர் உங்களுக்கு ஒப்பு கொடுத்தார்.
இப்போ இது எல்லாவற்றையும் அந்த யோசுவா ஜனங்களுக்கு நீங்க அப்படி செய்யுங்க இப்படி செய்யுங்கன்னு சொல்றாருன்னா, அப்ப ஆண்டவர் அவர்கிட்ட கண்டினியூஸா இதுல பேசுற மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்கிறார். கொஞ்சம் அதை யோசிச்சு பார்த்தா கொஞ்சம் நம்ம அதை தியானிக்கணும். இதுதான் தியானிக்கிறது. எப்படி எவ்வளவு தொடர்பிலே நெருங்கி அவர் இருந்திருக்க வேண்டும் என்பது. விழுந்தாச்சு, இப்ப உள்ளே போகிறார்கள். உள்ளே போய் எல்லாவற்றையும் கொள்ளையடிக்கிறார்கள். நடந்த 7வது அதிகாரத்திற்கு வரும் பொழுது எரிகோவை மேற்கொண்டு விட்டார்கள். ராகாபின் குடும்பத்தாரை மாத்திரம் அவர்களுடைய பாளையத்திற்குள்ளே சேர்த்துக் கொள்கிறார்கள். இப்போ எரிகோவை பிடித்து கொண்டு அடுத்தது என்னது? ஆயி பட்டணம். அந்த பட்டணத்துக்குள்ள போகும் பொழுது இவர்களுக்குள்ளே இருந்த ஒரு ஆண்டவர் சொல்லியிருக்காரு, தீட்டானதை ஒன்றையும் சபிக்கப்பட்டதுன்னே எடுக்கக்கூடாது. அப்ப ஆனா அதுல என்ன பண்றாரு? ஆகான் தவறு செய்து விடுகிறார். அவர் செய்த தவறு நிமித்தமாய் ஜனங்கள் பின்னடைவு அடைய வேண்டிய நேரம் இருந்தது. அவர்களுக்கு முன்பாக புறங்காட்டி ஓடுகிறார்கள் இஸ்ரவேலர்கள். அதில் 36 பேர் கொலை செய்யப்படுகிறார்கள். 5வது வசனம், 7வது அதிகாரம் 5வது வசனத்துல இழப்புகள் வருகிறது. ஆண்டவர் அதை அனுமதிக்கிறார். இப்ப யோசுவாவிடத்துல இந்த காரியங்கள் தெரிவிக்கப்படுகிறது. யோசுவாவும் என்ன பண்றாரு? முகங்குப்பர போய் விழுந்து கிடக்கிறாரு. எங்க? உடன்படிக்கை பெட்டிக்கு முன்னாடி. ஏன் அவர் அதை யோசை அப்படியெல்லாம் செய்ததை பார்த்திருக்கிறார். எங்க தண்ணி இல்லையோ என்ன பண்ணுவார்? ஜனங்கள் கல்லறிய வருவாங்க. இவர் போய் என்ன பண்ணுவாரு? உடன்படிக்கை பெட்டிக்கு முன்னாடி விழுந்து கிடப்பார். அவர் தானே சொன்னார், உடன்படிக்கை பெட்டி உங்களுக்கு முன்னாக செல்லுகிறது. இதற்கு அடையாளம் என்ன? இதற்கு அர்த்தம் என்ன? 7 ஜாதியை துரத்தி விடுவார்கள். ஆனால் இங்க இந்த ஜாதி இவங்களை வெண்டிட்டாங்க. எரிகோ ஜனங்களை வெட்டி விட்டார்கள். ஆயி பட்டணத்தை பிடிக்க முடியல. ஆனா போய் ஆண்டவரிடத்துல நிற்கிறார். காரணம், தேவனோடு அவருடைய தொடர்பு அவ்வளவு நெருக்கமாக இருந்தது. கொஞ்சம் நன்றாக கவனிக்கணும். நம்ம பல நேரத்துல பிரச்சனைன்னு வந்தோடனே பிரச்சனை பற்றியே பேசுவோம், வருத்தப்படுவோம், யார்கிட்டையாவது அழுவோம். ஆண்டவரிடத்துல போய் ஜெபிப்பதுக்கு எல்லாம் முடிஞ்ச பிறகுதான் இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்து கொண்டிருந்தார். யோவான் ஸ்நாபகன் சிறையில் இருந்தவர் கொலை செய்யப்பட்டார் என்று தெரிந்த உடனே வசனம் அங்க போட்டிருக்கோம். ஆண்டவர் அந்த ஊழியம் செய்து கொண்டிருந்ததை விட்டுட்டு போய் தனித்து போய் பிதாவினிடத்திலே ஜெபம் பண்ணினார். இவைகளெல்லாம் நமக்கு முன்பாக மாதிரிகளாக, திருஷ்டாந்தங்களாக இருக்கிறது. நம்ம கூட வாழ்க்கையில பல காரியங்களை செய்கிறோம். செய்யும் பொழுது திடரென்று இழப்புகள், நம்ம எதிர்பார்க்காத விதத்துல காரியங்கள் வருது. முதலாவது நம்ம தெரிய வேண்டியது, என் ஆண்டவருக்கு தெரியாமல் எனக்கு நடைபெறவில்லை. எந்த ஒரு குற்ற உணர்வுக்கும் நாம் இடம் கொடுத்து விடக்கூடாது. ஐயோ, நான் இப்படி செய்ததுனாலதான் இது வந்துச்சு இருக்கலாம், ஆனாலும் அது என் ஆண்டவருக்கு தெரியாமல் வரவில்லை. நான் அவருடைய முகத்தை நோக்கி பார்த்தேன். இதைத்தான் நாம் இன்றைக்கு கற்றுக்கொள்ள வேண்டும். யோசுவா நினைக்கலாம்ல, ஐயோ இந்த ஆகான் இப்படி தப்பு பண்ணிட்டானே, நான் அவனை கண்ட்ரோல் பண்ணி இருந்திருக்கலாமே, அவன் இப்படி செய்யதை நாங்க அப்படி நினைக்கல. உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பாக விழுந்து கிடக்கிறார். ஆண்டவரை நீரே வழிகாட்டும் என்று நிற்கிறார். ஆண்டவர் வழிகாட்டுகிறார். எல்லாவற்றையும் கிளியர் பண்ணியாச்சு. அப்புறம் ஆயி பட்டணத்தை பிடித்து விட்டார்கள். 8வது அதிகாரத்திலே ஆயி பட்டணம் எப்படி பிடிக்கப்பட்டது என்று அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ ஆயி பட்டணம் எல்லாம் பிடிச்ச உடனே அவர் எப்படி ஜனங்களை தேவனோடு இசைந்தவர்களாய் வைத்திருந்தார் என்பதையும் கவனிக்க வேண்டும். ஏதோ நம்ம வாழ்ந்தா போதும்னு நம்ம நினைச்சு விடக்கூடாது. 8வது அதிகாரத்திலே 32வது வசனம், இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக மோசே எழுதியிருந்த நியாய பிரமாணத்தை அவன் அங்கே கற்களில் பேர்த்து எழுதினான். திருப்பி கற்கள்ல இந்த நியாய பிரமாணத்தை எல்லாம் பேர்த்து எழுதினான். யாரு? யோசுவா. இதை நாம் கவனிக்க வேண்டும். அப்புறம் அந்த ஜனங்களுக்கு முன்பாக எல்லாவற்றையும் அவர்களுக்கு வாசித்து காட்டுகிறார். 34வது வசனத்துல சகல வார்த்தைகளையும் வாசித்தான். கடைசியில 35ல ஒரு வார்த்தையும் விடாமல் வாசித்தான். எப்போ ஆண்டவரிடத்துல ஜனங்களை நம்ம எப்படியாவது ஆண்டவரிடத்துல நெருங்கி இருப்பது ஒன்று, இன்னொன்று நம்ம கூட இருக்கிற ஜனங்களையும் அவரோடு சேர்த்து வைத்துக் கொள்ள வேண்டும். அதை செய்தார். இவ்வளவு தூரம் இப்பதான் நம்ம நன்றாக கவனிக்கணும். ஜாக்கிரதையா இருந்த ஒரு மனிதன் 9வது அதிகாரத்துல பார்க்கும் பொழுது
அங்கே ஒரு ஒரு தவறு நடைபெறுகிறது. இந்த 7 ஜாதிகள் இதுல எல்லாம் பறந்து இருக்கிறாங்க. அதுக்குள்ள சின்ன சின்ன ஊர்கள் இருக்கிறது. அதுல ஒரு ஊர் பேர் கிபியோனியர் என்று சொல்லப்படுகிறது. இந்த கிபியோனியர் என்ன பண்ணாங்கன்னா, இந்த இவர்களோடு கூட சேர்ந்து ஒரு நாடகம் ஆடுறாங்க. எங்கேயோ ரொம்ப தூரத்துல இருக்கிறவங்க மாதிரி அவங்க பழைய செருப்புகள், ரொம்ப தூரம் நடந்து வந்தா செருப்பு எப்படி தேஞ்சு போயிருக்கு அப்படிப்பட்ட செருப்பு, அவங்க கையில வச்சிருக்கிற அப்பங்கள் எல்லாம் ரொம்ப வறண்டு போன என்னைக்கோ வந்த மாதிரி, அப்படி ரொம்ப தூரத்துல இருந்து நாங்க வரோம், நீங்க ரொம்ப உன்னதமான ஒரு தேவனால் வழி நடத்தப்பட்டுகிற ஜனங்கள், உங்களோட கூட நாங்க உடன்படிக்கை பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு நாடகம் ஆடுகிறார்கள். ஆனா அவங்க அங்க உள்ளவங்க தான், பக்கத்திலே இருக்கிறவங்க தான். இந்த இடத்திலே இவர்கள் இதற்குள்ளே இருக்கிறவர்கள் ஆண்டவர் சொல்லி இருக்கிறது என்ன, இவங்களை எல்லாரையும் துரத்த வேண்டும் என்றுதான் சொல்லி இருக்கிறார். ஆனால் இங்கே நடந்தது என்ன? 9வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசிக்கிறேன். அப்பொழுது இஸ்ரவேலர் கர்த்தருடைய வாக்கை கேளாமல் அவர்களுடைய போஜன பதார்த்தத்தில் சிறிது வாங்கி கொண்டார்கள். அவங்களோட கூட சம்பந்தம் கலந்து கொள்வது, அவங்கள்ட்ட போஜன பதார்த்தங்களை வாங்கி கொண்டார்கள். யோசுவா அவர்களோட சமாதானம் பண்ணி அவர்களை உயிரோடே காப்பாற்றும் உடன்படிக்கையை அவர்களோட பண்ணினான். அதற்காக சபையின் பிரபுக்கள் அவர்களுக்கு ஆணையிட்டு கொடுத்தார்கள். அவர்களோட உடன்படிக்கை பண்ணி 3 நாள் சென்ற பின்பு அவர்கள் தங்கள் அயலார் என்றும் தங்கள் நடுவே குடியிருக்கிறவர்கள் என்றும் கேள்விப்பட்டார்கள். இதுதான் வலை. இப்போ யோசுவாவை பற்றி நான் இவ்வளவு அவருடைய சிறப்புகளை எல்லாம் எதற்கு கொண்டு சொன்னேன் என்றால், இப்படி வாழுகின்ற ஒரு மனிதனுக்கு கூட சாத்தான் என்ன பண்றான்? வலையை விரித்து விடுகிறான். ஆண்டவர் சொன்னார் எல்லாரையும் துரத்தணும், எல்லாரையும் துரத்த வேண்டியதான் வேலை. இவர் நினைச்சது என்ன, இவங்க பேசினதை வச்சு எங்கிருந்தோ வர்றாங்க, பாவம், சரி இவங்கள்ட்ட ஒரு சமாதானம் பண்ணிக்கலான்ட்டு அங்க அந்த திட்டமா சொல்லியிருக்கு, கர்த்தருடைய வாக்கை கேளாமல். அவங்க ஆண்டவரிடத்துல விசாரிக்கலையா, அல்லது ஆண்டவர் சொன்ன பிறகு கேட்கலையா, ஏதோ ஒன்று நடந்து தவறு நடந்து விட்டது. இதுதான் எவனை விழுங்கலாமோ என்று கர்ச்சிக்கிற சிங்கம் போல் வகை தேடி திரிகிறான். நம்ம நினைச்சுக்கிறோம் நான் தப்பு செய்ய மாட்டேன், நான் இந்த காரியத்துல எல்லாம் பெர்ஃபெக்ட். தவறு செய்கிறவங்களை பார்த்து இந்த மாதிரி எல்லாம் நான் தப்பு செய்ய மாட்டேன், இப்படி எல்லாம் நம்ம மனதுல ஆட்டோமேட்டிக்கா வரும். இதுக்கு பேரு தான் பெருமை. ஆனால் நம்ம இதெல்லாம் பெருமைன்னு நினைக்க மாட்டோம். நம்ம குறித்து ஏதாவது மேன்மையா நம்ம போய் யார்கிட்ட பேசினா அதை பெருமைன்னு நினைப்போம். இப்படி பிறருடைய தவறுகளை பார்க்கும் பொழுது அவர்களுக்காக மனமிறங்கி ஜெபிக்காமல் அவதூறாக நினைப்பது கூட ஒரு மேட்டிமை எண்ணம். இங்கே எப்படியாவது அவன் வலையை விரிப்பான். ஆகையினால நம்முடைய கண்கள் எப்பொழுதும் தேவனை நோக்கி கொண்டீர்கள். இங்கே பார்த்தீங்கன்னா யோசுவாவின் வாழ்க்கையில நடந்த ஃபர்ஸ்ட் ஃபெயிலியர் இது. ஆயி பட்டணத்துல நடந்தது கூட ஆகான் செய்தது. இதுல யோசுவாவும் சேர்ந்து சமாதானத்தின் உடன்படிக்கையை பண்ணிவிட்டார். ஆகையினால் இவர்கள் அவர்களோடு கூட சேர்ந்து கொண்ட பிறகு இது தெரிந்த உடனே அங்கே பிரச்சனை ஏற்படுகிறது. அப்புறம் என்ன பண்றாங்க, இந்த கிபியோனியரை இவர்களுக்கு அடிமைகளாக வைத்துக் கொண்டார்கள். எங்க வீட்டுல வேலை செய்யறது, தேவாலயத்தில் உள்ள வேலைகள் செய்யறது, ஆசரிப்பு கூடாரத்தில் உள்ள வேலைகளை எல்லாம் செய்வதற்கென்று அவர்களை அடிமைகளாக வைத்துக் கொண்டார்கள். கடைசி வரைக்கும் வசனத்தை வாசிக்கிறேன், 26 வாசிக்கிறேன். அப்படியே யோசுவா அவர்களுக்கு செய்து இஸ்ரவேல் புத்திரர் அவர்களை கொன்று போடாதபடிக்கு, அவர்களை என்ன இந்த கிபியோனியரை கொன்று போடாதபடிக்கு அவர்களை இவர்கள் கைக்கு தப்புவித்தான். இந்நாள் மட்டும் இருக்கிறபடியே அந்நாளில் அவர்களை சபைக்கும் கர்த்தர் தெரிந்து கொள்ளும் இடத்தில் இருக்கும் அவருடைய பலிபீடத்துக்கும் விறகு வெட்டுகிறவர்களாகவும் தண்ணீர் எடுக்கிறவர்களாய் ஆக்கினான். இப்படி அந்த கூட்டத்துல ஒரு கூட்டம், தேவனால் தெரிந்து கொள்ளப்படாத ஒரு ஜாதி, அவங்களுடைய தெய்வங்கள் பழக்க வழக்கங்கள் எல்லாம் வித்தியாசமாக இருக்கும். வைக்கிற இதெல்லாம் என்ன ஆயிடுச்சு, ஒட்டி கொண்டாங்க. இப்போ தொடர்ந்து பார்க்கும் பொழுது கிபியோனியர் இவங்க கூட சேர்ந்துக்கிட்டாங்கன்னு சொன்ன உடனே மற்ற அந்த 7 ஜாதியில இருக்க மீதி உள்ளவங்க எல்லா ராஜாக்களும் ஒன்று சேர்ந்துட்டு 5 ராஜாக்கள் சேர்ந்து கிபியோனியரை அட்டாக் பண்ண வராங்க. அந்த கிபியோனியர் உடனே யோசுவாவுக்கு சொல்லி அனுப்புறாங்க, கில்கால்ல இருக்கிற யோசுவா இவர்களுக்காக யுத்தம் செய்வதற்காக
யுத்தம் செய்து வெற்றியையும் பெறுகிறார். இங்கதான் அவர் யோசுவா ஒருவேளை இந்த தவறை செய்திருந்தா கூட ஆண்டவர் அவரை வெறுத்து விடவில்லை. இன்னும் ஆண்டவர் அவரோடு நிலை கொண்டிருக்கிறார். நம்ம ஒரு தப்பு செஞ்சோம்னு ஆண்டவர் நம்மளை தூக்கி போட்டாருன்னு நம்ம நினைக்கிறோம். குற்ற உணர்வு நம்மை அப்படி நினைக்க சொல்லுகிறது. ஆகையினாலதான் சங்கீதத்துல 51 தாவீது அப்படி ஜெபிக்கிறார். ஆண்டவரே, என்ன தள்ளிவிடாதிரும், உம்முடைய சமூகத்தை விட்டு என்னை தள்ளிவிடாதிரும், நீர் தந்த பரிசுத்த ஆவியை என்னை விட்டு எடுத்துக்கொள்ளாது என்று சொல்லி ஜெபிப்பதின் நோக்கம், ஆண்டவர் அவர் தவறு செய்ததை உணர்ந்து நொறுங்குண்ட ஆவியோடு அவருக்கு முன்பாக நிற்கிறார். இங்கே நாம் பார்க்கும் பொழுதும் அதற்கு பின்பாக இந்த கிபியோனியருக்காக அவன் யுத்தம் செய்கிறான். அங்கு பார்க்கும் பொழுது 12வது வசனத்திலே நாம் பார்க்கும் பொழுது, கர்த்தர் எமோரியரை இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக ஒப்பு கொடுக்கிற அந்நாளிலே யோசுவா கர்த்தரை நோக்கி பேசி சொல்றார், ஆண்டவரே, நான் இப்படி உங்க கட்டளை கொடுக்க போறேன். எப்படி? சூரியனே நில், சந்திரனே நில், நாங்க இவங்களெல்லாம் அழிக்கிற வரைக்கும் எங்களுக்கு வெளிச்சம் வேணும். அப்ப சூரியன் என்ன பண்ணக்கூடாது? தரித்து நிக்கணும், வெளிச்சம் கொடுக்கணும். அப்படின்னு நான் சொல்ல போறேன் ஆண்டவரே, நீங்க அதை பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்றாரு. கர்த்தரிடத்தில் பேசி, கர்த்தரை நோக்கி பேசி, பின்பு இஸ்ரவேலின் கண்களுக்கு முன்பாக சூரியனே நீ கிபியோன் மேலும், சந்திரனே நீ ஆயலோன் பள்ளத்தாக்கின் மேலும் தரித்து நெல்லுங்கள் என்றார். அப்பொழுது ஜனங்கள் தங்கள் சத்துருக்களுக்கு நீதியை சரிக்கட்டு மட்டும் சூரியன் தரித்தது, சந்திரனும் நின்றது. இது யாசேரின் புஸ்தகத்தில் எழுதியிருக்கவில்லையா? அப்படியே சூரியன் அஸ்தமிக்க தீவிரிக்காமல் ஏறக்குரிய ஒரு பகல் முழுவதும் நடுவானத்தில் நின்றது. அப்ராக்சிமேட்டா 12 hours. நம்மளால நிறுத்த முடியுமா? அதை பத்தி நினைக்க கூட முடியுமா? முடியாது. The sun rises in the east அப்படின்றது நேச்சர்ஸ் லா, அடிப்படை. அதெல்லாம் மாற்ற முடியாத சட்டங்கள். ஆகையினால அதையும் மாற்றி கேட்கிற அளவுக்கு தைரியம் யோசுவாவுக்கு. ஆண்டவர் இன்னும் அவர் கூட தான் இருக்கிறார். இவைகள் எல்லாவற்றையும் செய்து முடித்தார். 14வது வசனத்துல பாருங்க, இப்படி கர்த்தர் ஒரு மனிதனுடைய சொல் கேட்ட அந்நாளை ஒத்த நாள் அதற்கு முன்னும் இல்லை அதற்கு பின்னும் இல்லை, கர்த்தர் இஸ்ரவேலுக்காக யுத்தம் பண்ணினார். இப்படி ஒரு இயற்கையே கட்டுப்படுத்தி நிறுத்தினது ஒரு மனுஷன் சொன்னதுக்காக வேற என்னைக்கு நடந்ததில்லை. அந்த யோசுவா ஆண்டவரிடத்துல எவ்வளவு நெருக்கமாக இருந்திருக்கிறார். ஆனால் அவர் செய்த ஊழியம் பெரியது. ஆண்டவர் அவருக்காக பெரிய காரியங்களை செய்தார். ஆனால் இந்த ஜனங்கள் எப்படி, அதற்கு பின் இந்த முடிவு எப்படி போகிறது என்பதை கவனித்து நாம் முடிக்க இருக்கிறோம். இப்படி போகும்போது அதற்கு பின்பாக இருக்கக்கூடிய அதிகாரங்கள் எல்லாம் இந்த தேசத்தை, இப்ப இந்த 5 ராஜாக்களையும் அவர்கள் மேற்கொண்டு விட்டார்கள். கிபியோனியரை அட்டாக் பண்ண வந்தாங்க, 5 ராஜாக்களை மேற்கொண்டு விட்டார்கள். அதற்குரிய சமமான இடத்தை எல்லாம் படித்துக் கொண்டாங்க. அதற்கு பின்பாக தேசம் பங்கிடப்பட்டு போகிறது. போகும் பொழுது 17வது அதிகாரத்துக்கு இப்ப போகலாம். அப்படியே கடைசிக்கு வந்துருவேன் சீக்கிரமாக. 17வது அதிகாரத்துல 12வது வசனத்தையும் 13ஐயும் நான் வாசிக்கிறேன். மனாசேயின் புத்திரர் அந்த பட்டணங்களில் குடிகளை துரத்தி விடக் கூடாமற் போயிற்று. இந்த சின்ன சின்ன காரியங்கள் தவறுகளாக ஒட்டி கொள்ளும் பொழுது நம்ம செய்து நிறைவேற்ற வேண்டியதுல சில பின்னடைவு ஏற்படும். இதைத்தான் நம்ம கவனிக்கணும். அதுக்காக தான் எப்பவுமே கர்த்தருடைய ஆண்டவர் மன்னிப்பார். நம்ம தப்பு செஞ்சாலும் வலையில விழாம இருக்கிறது ரொம்ப நல்லது. வலையில விழுந்துட்டாலும் ஆண்டவர் உதவி செய்வார். ஆனால் வலையில விழாம இருக்கிறதுக்கு அவருடைய நம்முடைய கண்கள் அவரை நோக்கி கொண்டே இருப்பது மேலானது. இங்க பாருங்க, கூடாமற் போயிற்று. கானானியர் அந்த சீமையிலே தானே குடியிருக்க வேண்டும் என்று இருந்தார்கள், பண்ண முடியல. இஸ்ரவேல் புத்திரர் பலத்த போதும் கானானியரை முற்றிலும் துரத்தி விடாமல் அவர்களை பகுதி கட்டுகிறவர்களாக்கி கொண்டார்கள். பகுதிக்குன்னா கூட சைட்ல வேலை செய்வது. ஏற்கனவே நம்ம பார்த்தோம், கிபியோனியர் என்ன பண்ணாங்க? விறகு வெட்டுற வேலைக்கு வச்சுக்கிட்டாங்க. அவங்களை அப்படியே அடாப்ட் பண்ணிக்கிட்டாங்க. இப்படிப்பட்ட சின்ன சின்ன காரியங்களிலே பலகீனம் உள்ளே புகுந்து வருகிறது. இப்படி நடந்து கொண்டே இருந்தது. கடைசியாக நம்ம பார்க்கும் பொழுது 20
ஆண்டவர் யோசுவாவிடத்துல சொல்லுவார் 13வது வசனத்துல, 13வது அதிகாரத்துல, யோசுவா வயது சென்று முதிர்ந்தவனான போது கர்த்தர் அவனை நோக்கி, நீது வயது சென்றவனும் முதிர்ந்தவனுமாய் சுதந்தரித்து கொள்ள வேண்டிய தேசம் இன்னும் மகா விஸ்தாரமாய் இருக்கிறது. ஆண்டவருக்கு அது கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்திருக்கும்ல. நீ கால் மிதிக்கும் இடத்தையெல்லாம் உனக்கு தருவேன்னு சொல்லி கானான் தேசத்துக்குள்ள அனுப்பி இருக்கிறார். ஆனால் எவ்வளவோ நன்றாக தான் யோசுவா கிரியை செய்தான். ஆனா அதுக்கு இடையிலையும் அன்றைக்கு ஏதேன் தோட்டத்துல போய் ஏவாளை வஞ்சித்த பிசாசானவன் இங்கேயும் ஒரு வலையை விரித்து இவர்களை அவர்களை பின்னடைவு அடைய செய்திருக்கிறார். இங்க யோசுவா வயது சென்றவன் முதிர்ந்தவனான ஆண்டவர் சொல்கிறார், இன்னும் நிறைய இடம் இருக்குது, சரி இருக்கிறத இவர்களுக்கு பங்கிட்டு கொடு. அதற்கு பின்பாக உள்ளதான் நான் 17வது அதிகாரத்திலிருந்து 2 குறிப்புகளை உங்களுக்கு சொன்னேன். இது எல்லாம் முடிஞ்சிச்சு. கடைசியாக முடிவுக்கு வருகிறேன். 24வது அதிகாரம், யோசுவாவின் கடைசி நாட்கள். திரும்பவுமாக ஜனங்களோடு உடன்படிக்கையை, தேவனோடு உள்ள உடன்படிக்கையை புதுப்பித்துக் கொள்ளும்படியாக. ஏன்னா இவங்கெல்லாம் புது ஜனங்கள். ஆரம்பத்தில இருந்தே ஆண்டவரை பார்த்து அங்கிருந்து எகிப்திலிருந்து புறப்பட்டு வந்த கூட்டத்தில் இவங்க 2 பேர் தான், காலேப் யோசுவா தான். இதெல்லாம் வழியில பிறந்தவர்கள். ஆண்டவர் சீனாய் மலை அடிவாரத்துல அந்த நியாய பிரமாணம் உடன்படிக்கை பண்ண அனுபவம் எல்லாம் அங்கிருந்து புறப்பட்டு ஒரு சில ஆண்டுகளிலே நடந்த காரியங்கள். ரொம்ப சீக்கிரமா இந்த சிவந்த சமுத்திரத்தை கடந்து வந்தாங்க. கடந்து வந்த உடனே சீனாய் வனாந்திர மலை, அங்கே உடன்படிக்கை எல்லாம் செய்து விட்டாங்க. அவங்க வனாந்திரத்துல சுத்தின நாட்கள் தான் 38 வருஷம் பிளஸ். ஆனால் இதெல்லாம் முதல்ல நடந்துச்சு. இவங்கெல்லாம் வனாந்திரத்துல பிறந்தவங்களா இருப்பாங்க. இவர்களுக்கு இந்த உடன்படிக்கையை சொல்ல வேண்டும் என்று பின்பு யோசுவா இஸ்ரவேலின் கோத்திரங்களை எல்லாம் சீகேமிலே கூடிவர பண்ணி இஸ்ரவேலின் மூப்பரையும் தலைவரையும் நியாயாதிபதிகளையும் அதிபதிகளையும் வரவழைத்தான். அவர்கள் தேவனுடைய சன்னதியில் வந்து நின்றார்கள். அப்பொழுது யோசுவா சகல ஜனங்களையும் நோக்கி, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால் அப்படின்னு சொல்லி தொடங்கி, நான் எப்படியெல்லாம் உங்களை நடத்தி வந்தேன், சிவந்த சமுத்திரத்தை கடந்து வர பண்ண எல்லாவற்றையும் ஆண்டவர் இதை எல்லாவற்றையும் சொல்லுகிறார். 8வது வசனத்தை ஆங்காங்கே குறிப்பிட்டு கடந்து சொல்கிறேன். அதற்கு பின்பு உங்களை யோர்தானுக்கு அப்புறத்திலே குடியிருந்த எமோரியரின் தேசத்திற்கு கொண்டு வந்தேன். அவர்கள் உங்களோடு யுத்தம் பண்ணுகிற போது அவர்களை உங்கள் கையில் ஒப்பு கொடுத்தேன். அவர்கள் தேசத்தை கட்டி கொண்டீர்கள். அவர்களை உங்கள் முகத்தினின்று அழித்து விட்டேன். இப்படி எல்லாவற்றையும் சொல்லி முடிக்கிறார். 13வது வசனம் வரைக்கும் வந்து சொல்கிறார், நீங்க வந்து இங்க தேசத்துல சுதந்திரித்து கொண்டீங்க, நீங்க நடாத தோட்டத்துல இல்ல கனிகளை புசித்தீர்கள், எல்லாவற்றையும் உங்களுக்கு இலவசமாக கொடுத்தேன், இந்த ஜனங்களை துரத்தி விட்டு. ஆகையினாலே 14வது வசனம், ஆகையால் நீங்கள் கர்த்தருக்கு பயந்து அவரை உத்தமமும் உண்மையுமாய் சேவித்து உங்கள் பிதாக்கள் நதிக்கு அப்புறத்திலும் எகிப்திலும் சேவித்த தேவர்களை அகற்றிவிட்டு கர்த்தரை சேவியுங்கள் அப்படின்னு சொல்றார். அப்படின்னா என்ன அர்த்தம்? இன்னும் அவங்கக்கிட்ட இந்த விக்கிரகங்கள் எல்லாம் உள்ள கொஞ்சம் இருக்குது. எசேக்கியா ராஜா செய்த ஒரு மேலான காரியத்துல ஒன்று, எசேக்கியா ராஜாலாம் இதுக்கு பிறகு எத்தனையோ ஆண்டுகளுக்கு பிற்பாடு வந்தவர், கிட்டத்தட்ட 1000 ஆண்டு. இந்த நியாயாதிபதிகள் புஸ்தகம் அவர்களுடைய காலகட்டமே ஒரு 450 ஆண்டுகள். எசேக்கியா கிட்டத்தட்ட கடைசியாக அசீரியர்கள் பிடித்து இஸ்ரவேலை அடிமைப்படுத்துகிற வரைக்கும் ரொம்ப ஆண்டுகள், கிறிஸ்துவுக்கு முன் கிமு 687 அந்த நாட்கள் வரை. அப்போ இந்த ஜனங்கள் என்ன பண்ணிருக்காங்க, வனாந்திரத்துல ஆண்டவர் ஒரு சர்ப்பத்தை செய்து இவங்களை பாதுகாத்தார்ல, வெண்கல சர்ப்பம், அதை கொண்டு போய் வைத்து அங்கே வழிபட்டு கொண்டிருந்த அந்த சர்ப்பத்தை எசேக்கியா ராஜா தான் அழித்தார். இப்போ இந்த ஜனக்கூட்டம் இப்ப நம்ம நடக்கிற மாதிரி இன்ஃபர்மேஷன் அப்படி ஃப்ளோ ஆகாது. இவங்க எங்க விக்கிரகம் வச்சிருக்கிறாங்க எல்லாம் ஆளுக்காள் ஒளிச்சு வச்சு விக்கிரகத்தை வழிபட்டு கொண்டு இருக்கிறாங்க. இப்போ இப்படிப்பட்ட தவறுகளை செய்யாதிருங்கள் என்று யோசுவா அவர்களுக்கு போதித்து இருக்கிறார். இது எல்லாவற்றையும் அவர்களுக்கு சொல்லிவிட்டு 19வது வசனத்துல யோசுவாவுக்கு இன்னும் பயமாக இருக்கிறது. என்ன சொல்றாருன்னு கவனிங்க. யோசுவா ஜனங்களை நோக்கி, நீங்கள் கர்த்தரை சேவிக்க மாட்டீர்கள்,
அவர் பரிசுத்தமுள்ள தேவன், அவர் எரிச்சல் உள்ள தேவன். உங்கள் மீறுதலையும் உங்கள் பாவங்களையும் மன்னியார். கர்த்தர் உங்களுக்கு நன்மை செய்திருக்க நீங்கள் கர்த்தரை விட்டு அந்நிய தேவர்களை சேவித்தால் அவர் திரும்பி உங்களுக்கு தீமை செய்து உங்களை நிர்மூலமாக்குவார் என்று அவர்களிடத்தில் அவர்களை எச்சரிக்கிறார் திரும்பவுமாக. அப்போ இது எல்லாவற்றையும் செய்து நிறைவேற்றினாலும் அங்க என்ன இன்னும் ஒட்டிக்கிட்டு இருக்கிறாங்க? கொஞ்சம் இடத்துல கானானியர், கிபியோனியர், இன்னும் அவங்க கொண்டு வந்த பழைய விக்கிரகங்கள். இப்படி குறை நிறைந்த ஒரு காரியமாக தான் அவர் பார்க்கிறார். இவருக்கு முன்பாக சொல்றாங்க, நாங்க தேவனை தான், யெகோவாவை தான் வணங்குவோம் என்று. ஆனாலும் நீங்கள் இப்படி தவறு செய்து விடாதீர்கள் எல்லாவற்றையும் எச்சரித்து கடந்து போகிறார்கள். 31வது வசனத்தை வாசிக்கிறேன். யோசுவா உயிரோடு இருந்த சகல நாட்களிலும் கர்த்தர் இஸ்ரவேலுக்கு செய்த அவருடைய கிரியைகளை யாவையும் அறிந்து யோசுவாவுக்கு பின்பு வெகு நாள் உயிரோடு இருந்த மூப்பருடைய சகல நாட்களிலும் இஸ்ரவேலர் கர்த்தரை சேவித்தார்கள். இப்ப இவர்கள் கூட இருந்த ஜனங்கள் உயிரோடு இருக்கும் வரைக்கும், இந்த அற்புதத்தை எல்லாம் பார்த்தவங்க உயிரோடு இருக்கிற வரைக்கும் கர்த்தரை அவர்கள் சேவித்தார்கள் தான் சொல்லப்பட்டிருக்கு. அப்படின்னா தொன்று தொட்டு சந்ததிக்கு சந்ததியாய் விசுவாசத்தை கடத்தி விடுகிற காரியம் நிகழவில்லை. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில இது ஒரு பெரிய எச்சரிப்பாக இருக்கிறது. நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் தேவனை அறிந்து கொண்ட அந்த விசுவாசத்தை கடத்தி விடுவதிலே அதுல பெரிய சவால்கள் இருக்கிறது. இந்த காலத்து பிள்ளைங்க இப்படிதான் சொல்லிட்டு அநேக பெற்றோர் விட்டுறாங்க. ஆனால் ஆண்டவர் விரும்புகிறது ஒன்று, நீ உன்னுடைய சந்ததிக்கு அதை கடத்தி விட வேண்டும். கடைசியாக நியாயாதிபதிகள் 2 வரும்போது இதை பற்றி ஒரு கருத்து இருக்கு பாருங்க. நியாயாதிபதிகள் 2:8வது வசனத்தை வாசிக்கிறேன். நூனின் குமாரனாகிய யோசுவா என்னும் கர்த்தரின் ஊழியக்காரன் 110 வயதுள்ளவனாய் மரணமடைந்தார். அவன் எப்ராஹிமின் மலை தேசத்தில் உள்ள காயாஸ் மலைக்கு வடக்கே இருக்கிற அவனுடைய சுதந்திரத்தின் எல்லையாகிய திம்னாத் ஏரேசிலே அடக்கம் பண்ணினார்கள். அக்காலத்தில் இருந்த அந்த சந்ததியார் எல்லாரும் தங்கள் பிதாக்களுடன் சேர்க்கப்பட்ட பின்பு கர்த்தரையும் அவர் இஸ்ரவேலுக்காக செய்த கிரியையும் அறியாத வேறொரு சந்ததி அவர்களுக்கு பின் எழும்பிற்று. அதுக்கு பிறகு கீழே வாசித்தீங்கன்னா அவங்க பக்கத்துல இருக்க ஜனங்களுடைய தேவர்களை எல்லாம் அவங்க கூட சேர்த்து கொண்டார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. அதனால கர்த்தரை அறியாத ஒரு ஜாதி எப்படி எழும்பலாம்? ஆபிரகாம்கிட்ட என்ன சொன்னாரு? அவன் தன் வீட்டாருக்கும் தன் சந்ததிக்கும் பின்வரும் ஜனத்துக்கும் கர்த்தருடைய நியாயங்களை எல்லாம் அறிவிப்பான் என்பதை அறிந்திருக்கிறேன். இன்னும் பிள்ளையே கொடுக்க முன்னாடியே சொல்றார். எதிர்பார்க்கிறார் ஆண்டவர். ஆகையினால பிரியமானவர்களே, இன்றைக்கு பல காரியங்களை இந்த யோசுவாவின் புஸ்தகத்திலிருந்து நான் பார்த்தோம். குறிப்பு என்ன? சங்கீதம் 25:15 தான் தொடங்கணும். என்ன பண்ணணும்? நம்முடைய கண்கள் அவரையே நோக்கி கொண்டிருக்க வேண்டும். ஏனென்றால் நமக்கு முன்பாக அநேக வலைகள் இருக்கிறது, அவரை விட்டு பிரிக்கக்கூடியவைகள். அவைகளிலே நாம் சிக்கிக்கொள்ளாமல் இருந்தால் நம்முடைய வாழ்க்கை சேமமாக முடியும். யோசுவாவின் வாழ்க்கையில அவன் எவ்வளவோ ஜாக்கிரதை உள்ளவனாக, சிறு வயதிலிருந்தே ஆசரிப்பு கூடாரத்திலே தரித்திருந்த ஒரு மனிதனுக்கு கூட அங்கே 2 இடத்துல ஃபெயிலியர். ஒன்று ஆயி பட்டணம், இன்னொன்று கிபியோனியர். கிபியோனியருடைய காரியத்துல யோசுவாவும் கூட சேர்ந்து உடன்படிக்கை பண்ணிவிட்டார். ஆனாலும் கர்த்தர் கூட தான் இருந்தார், கைவிடுகிறவர் அல்ல. அது எதற்கு சொல்றேன்னா, நம்ம என்னைக்கோ ஒரு நாள் தப்பு செஞ்சுட்டோம்னு மனம் உடைந்து பின்மாற்றம் அடைந்து விடாதிருங்கள். யூதாசை போல் போய்விடக் கூடாது, பேதுருவை போல இருக்க வேண்டும். ஆனால் அதற்கென்று அப்படி விழுந்து விட வேண்டும். விழுந்து விடுவதின் விளைவு என்ன? பின்னடைவுகள், வளர்ச்சியிலே பல பின்னடைவுகள். காரியத்தின் கடைத்தொகை என்ன? தங்க கூட இருந்த எல்லாரையும் துரத்தி விட முடியவில்லை. ஆண்டவர் அவர்களுக்கென்று சில எல்லைகளை வைத்திருந்தார். அவ்வளவுத்துல நீ போய் கால் மிதிச்சேன்னா உனக்குன்னு சொன்னார். கால் மிதிக்க முடியல. கடைசியில இருந்த சந்ததியார் இவர்களை தேவன் எப்படி நடத்தியிருந்தார் என்பதை அறியாதவர்களா இருந்தபடியினால் தங்கள் பக்கத்துல இருந்தவங்களுடைய தேவர்களை எல்லாம் சேர்த்து கொண்டாங்க. அந்த பக்கத்துல இருந்தவங்களை எல்லாம் துரத்தி இருந்தாங்கன்னா அந்த பிரச்சனை கூட தப்பித்திருந்திருக்கலாம். எனவே நாம் இன்றைக்கு கவனிக்க வேண்டிய ஒன்றே ஒன்று, நம்முடைய கண்கள் அவரை, அந்த சங்கீதம் 25:15 மாத்திரம் ஒரு முறை வாசித்து நாம் முடிக்கலாம். 25:15. என் கண்கள் எப்போதும் கர்த்தரையே நோக்கி கொண்டிருக்கிறது,
அவரே என் கால்களை வலைக்கு நீங்களாக்கி விடுவார். நம்முடைய விசுவாசம் இப்படி இருக்கட்டும். இதை மனதில் பதிய வைத்து எப்பொழுதும் கர்த்தரையே நோக்கி கொண்டிருக்க கண்கள் நமக்கு வேண்டும். எப்பொழுதும் நோக்கி கொண்டிருப்பது, எப்பொழுதும் பைபிளை திறந்து வைத்துக் கொண்டிருப்பதில்லை. எந்த காரியம் நடந்தாலும் அதை உடனே கடவுளோட நம்ம தொடர்பு படுத்தி கர்த்தரோடு பேசி காரியங்களை செய்கிறவர்களை போல் 2 தேவ மனிதர்கள் அப்படி. இந்த எலியா கர்த்தரோட பேசி இருந்தார். ஆகையினாலதான் அக்கினியை இறக்க முடிஞ்சுது வானத்திலிருந்து. அவர் அப்ப ஜெபம் பண்ணும்போது சொல்லுவாரு, உம்முடைய வார்த்தையின்படியே தான் நான் இதை ஜெபம் பண்றேன்னு தெரியும்படியாக அக்கினி இறக்கும் ஆண்டவரே அப்படின்னு தான் ஜெபம் பண்ணுவாரு. கர்த்தரோடு பேசின யோசுவா, இவர்களெல்லாம் பெரிய காரியங்களை செய்தார்கள். இருந்தாலும் சாத்தான் கண்ணிகளை விரிக்கிறவன் என்பதை நாம் அறிந்தவர்களா இருக்க வேண்டும். அதனால்தான் ஆண்டவர் நமக்கு சொன்னார், ஜெபம் பண்ணி விழித்திருங்கள், கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். எனக்கு தாசை வரும் பர்வதம் நீராய் என் கண்களை ஏறெடுப்பே. எனக்கு தாசை வரும் பர்வதம் நீராய் என் கண்களை ஏறெடுப்பே. என் சாலை தள்ளாட ஓட்டார் என்னை காக்கும் தேவன் ஒன்றார். என் காலை தள்ளாட ஓட்டார். இஸ்ரவேலை காக்கும் நல் தேவன் ராப்பகலுறங்காரே. இஸ்ரவேலை காக்கும் நல் தேவன் ராப்பகலுறங்காரே. எனக்கு தாசை வரும் பர்வதம் நீராய் என் கண்களை ஏறெடுப்பே. எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, நாங்கள் தியானித்த இந்த வார்த்தைகள் எல்லாம் எங்களுடைய இருதயத்திலே ஆண்டவரே உறுதியாய் தங்கி இருக்க வேண்டும் என்று சொல்கிறார். ஆண்டவரே, எங்களுக்கு விரோதமாய் சாத்தான் எங்களை கர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி திரிகிறான் என்று வசனம் எங்களை எச்சரிக்கிறது. ஏதேன் தோட்டத்திலிருந்தே மனிதனை தேவனை விட்டு பிரித்ததற்கு அவன் எடுத்த யுக்திகள் ஏராளம். அதன் பின்பும் எவ்வளவோ பெரிய தெய்வ மனிதர்கள் இருந்த பொழுதிலும் அவர்களுக்கு எல்லாவருக்கும் ஆண்டவரே ஒரு வீக்னஸ் அல்லது ஒரு தவறுகள் வரத்தக்கதாய் அவன் கிரியை செய்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். ஆகையினால்தான் நீர் எங்களுக்கு சொல்லி இருக்கிறேன், ஜெபம் பண்ணி விழித்திருங்கள். சங்கீதக்காரன், என் கண்கள் எப்பொழுதும் அவரையே நோக்கி கொண்டிருக்கிறது, அவரே என் கால்களை வலைகளுக்கு நீங்களாக்கி விடுகிறவர் என்று சொல்லுகிறாரே. ஆண்டவரே, இதை நன்றாக விளங்கிக் கொள்ள யோசுவாவின் வாழ்க்கையிலே நடந்த காரியங்களை வைத்து பார்த்தோம் ஐயா. இது எங்களுடைய இருதயத்திலே பதிந்திருக்கட்டும். எப்பொழுதும் நாங்கள் உண்மை தியானிக்கிறவர்களாக உம்மோடு தொடர்புடையவர்களாய் வாழ இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் பலப்படுத்தும் ஆசீர்வதி. ஒவ்வொருடைய சூழ்நிலைகள் வேறு, ஒவ்வொருடைய விசுவாச நிலைகள் வேறு, ஒவ்வொருடைய தேவைகள் வேறு ஆண்டவரே. ஆனால் எல்லாருக்கும் மனதிறங்குகிற தேவன் நீர். இந்த மிகுந்த இரக்கங்களை இப்படி இறங்கி பிள்ளைகளை வழிநடத்தும், காத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.